ஈழ அரசியல் போட்டியில சீமானுக்கும் திருமுருகாந்திக்கும் போட்டி நடக்குது. நாங்க புலம்பெயர் தமிழர்கிட்ட நாங்க போய் பணமா வாங்கணும். பாதிக்கப்பட்ட சமூகத்துல போய் செத்தவங்க வீட்டுல போய் பிச்சை எடுக்கிற வேலையை நாங்க பார்க்க மாட்டோம். விடுதலை புலிகள் கூட இருந்தேன் போனேன் பேசினேங்கிற நடிக்கிறாரு. விடுதலை புலிகளை குற்றவாளிகளாக சொல்லுகின்ற அமெரிக்க தீர்மானத்தை ஆதரித்து அவர் இந்த புதுப்பேட்டையில சிந்தாதிரிப்பேட்டை புதுப்பேட்டையில அந்த ஊர்வலத்தை நடத்தினவர் முதல் நபர் அவர் தான். புலிகள் அமைப்புல இருந்து எந்த எதிர்ப்பும் வரலையே அந்த காலகட்டத்தில். புலிகள் அமைப்பு 2000 இன்னைக்கு அவர் போட்டோ அதுவே ஃபேக் அப்படின்லாம் சொல்றாங்க. இவர் பேசுற பொய்யை பத்தி பேசுவதற்கு கவலைப்படுவதற்கும் அவங்களுக்கு நேரம் இருக்காது. சீமான் ரொம்ப தந்திரமாக அவர் அதாவது எந்த விவாதத்துக்கு வர மாட்டார், வந்தா மாட்டிக்குவார். எல்லா கட்சி சாராமல் தமிழன் ஒன்றாக என்னை தீப்பிச்சார். அப்ப இந்த உணர்வு நிலை இந்த அளவுக்கு அந்த உணர்வு நிலையில சீமான் உங்க மேடல் தானே இருந்தாரு. அப்ப கட்சியே இல்லையே, நாம் கட்சியே இல்லையே. சீமான் எந்த வேலையுமே இப்ப செய்யல. அப்ப ஒரு போராட்டம் அப்ப நடத்தின பேசின பேச்சுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. முத்துக்குமார் ஊர்வலத்தின் முத்துக்குமாரோட பாடி வச்சிருந்த இடத்துக்கு வந்தார், உடல் வைக்கக்கூடிய இடத்துக்கு குளத்தூருக்கு வந்தாரு. அவர் எதுவும் பேசுறாரு வெளிப்படையான அவர் எங்க வேணா பேசட்டுங்க. இவர் இவ்வளவு பேசுறாரு. அவர் தன்னோட தலைவர் கூட இருந்தேன் போனேன் வந்தேன்னு பேசுறாரு. அந்த தலைவருடைய மகன் எப்படி கொலை செய்யப்பட்டார் வெளிப்படையாக கோத்தபய ராஜபக்சே பிபிசி கொடுத்த பேட்டியில இந்திய அரசின் உதவியோடு தான் இது செஞ்சோன்னு கொடுக்குறாரு. அவரு நேரடியா மேடல் ஏறி பிரபாகரன் எனக்கு ஆமக்கறி தந்தாரு, அரிசி கப்பல் சுட கொடுத்தாரு, AK-74 கொடுத்தாரு, இந்த கதைகளா பேசினார். ஆனா சங்கி சீமான்னு சொல்றீங்களா? சங்கி என்பவன் அவர் சொல்றபடி பார்த்தா தோழன். யாருக்கு தோழன்? நண்பன். இந்துத்துவ அமைப்புக்கு நண்பன். அது இந்துத்துவ அமைப்புக்கு நண்பனாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல அப்பட்டமா போய் சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டாரு. காலில் விழுந்துட்டாருன்னா யார் காலில்? சங்கிகளின் காலம் தான் விழுந்தார். வேற ஒன்று. அவர் என்னங்க பெரியார் பிறந்த மண்ணில் பெரியாரை அவதூறாக பேசி ஓட்டு சதவீதத்தை காட்டணும்னு சொல்லி பிஜேபி RSS திட்டமிடுகிறது. இவர் அந்த வேலையை செய்யறாரு. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகாந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்த ஒரு அவதூறு கருத்தை சொன்னார். அவர் ஆதாரம் கேட்டபோது அது பெரியாருடைய எழுத்துக்களை நீங்கள் நாட்டுடைமை ஆக்குங்க அப்படின்லாம் சொன்னார். அது குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். தொடர்ச்சியாக சீமான் ஈழ அரசியலை ஈழத்தமிழர்களுக்காக அந்த குரலை ஓங்கி ஒலிக்கிறாரு. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர் முன்னெடுத்த அரசியலை தமிழ்நாட்டில் அவர் முன்னெடுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த இயக்கத்தின் கொடியை நாம் தமிழர் கட்சியின் கொடியாகவே அவர் மாற்றியிருக்கிறாரு. இப்படியான பார்வைகள் இருக்கு. நீங்க இப்போ சங்கி சீமான் வீடு முற்றுகை அப்படின்னு போராட்டம் நடத்தியிருக்கீங்க. சீமான் மேல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது காழ்ப்புணர்ச்சி இருக்கா? 2 பேருமே தமிழீழ விடுதலை குறித்து தான் பேசுறீங்க. என்ன காரணம்? சீமான் மேலே காழ்ப்புணர்ச்சி இருந்திருந்தா என்னைக்கோ அதை பேசியிருக்கணும். அப்படிலாம் நம்ம காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் அவர் மாதிரி நம்ம என்றைக்குமே நடந்துக்கிட்டதே கிடையாது. பெரியார் குறித்து பேசின காரணத்தினால் கடுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டோம். பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களின் அடிப்படையில், பொய்யான தகவலின் அடிப்படையில் அவர் அந்த கருத்தை பரப்புறார். பெரியாருங்கின்ற பிம்பத்தை, அந்த ஒரு அரசியல் ஆளுமையை அவர் நிராகரித்து சிதைப்பது என்பது நேரடியான தகவல் அடிப்படையிலான தர்க்க அரசியலாக விவாதம் பண்ணல. இல்ல, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா பெரியார்? அவரே நிறைய முரண்பாடுகள் அவரே பேசுறாருல்ல. இல்லைங்க, பெரியார் மேல நான் பேசியது தவறாக கூட இருக்கலாம், ஆனா நீ சிந்தின்னு தானே சொல்றாரு. அப்ப என்னன்னா, தவறா இருக்கலான்றத நீங்க முதல்ல நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்து சிந்திக்கிறது விவாதம்ங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். பெரியார் கருத்துக்கள் மீதான விவாதங்கள் நடந்த இடங்கள் இருக்குது. என்னன்னா, மார்க்சிய அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் பெரியார் மீதான ஒரு விமர்சன அரசியல் வைக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க வர்க்க அரசியல் எடுக்கவில்லைன்ற வைக்கிறாங்க. பெரியார் பேசும்பொழுது ஒரு ஜாதி அரசியல், ஜாதி ஒழிப்பு, வர்ண ஒழிப்பு அப்படிங்கிற அரசியலை முன்னிலைப்படுத்துறார். வர்க்கத்தை முன்னிலைப்படுத்துவதா அல்லது ஜாதி ஒழிப்பு, வர்க்க ஒழிப்பை முன்னிலைப்படுத்துவதா, ஜாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்துவதாங்கிற இடத்துல தான் இந்த விவாதமே நடந்தது. சீமான் வர்க்க ஒழிப்பையும் பேசல, ஜாதி ஒழிப்பையும் பேசல. ஜாதி ஒழிப்பு பேசுறாருல்ல. இல்ல, ஜாதி ஒழிப்பை பேசுறார் அப்படின்னால் இளவரசன் படுகொலையோ, கோகுல்ராஜ் படுகொலையோ என்ன சொன்னார் என்றால் அவர் தற்கொலைன்னு சொன்னார். ஆனால் அது நீதிமன்றங்களில் கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டாருங்கிற நிரூபணமாகி கடும் தண்டனைக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இங்கே நடந்த பல்வேறு ஜாதிய படுகொலை, இன்றளவும் நடக்கக்கூடிய ஜாதிய படுகொலைகளுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அவர் அதை ஏத்துக்கிறாரா? அப்படி இல்லையா? அவர் குடி தேசியம் தானே பேசுறாரு. என் ஜாதி பேரை போட்டா குடிப்பெருமை கொலைன்னு சொன்னாரு. நீங்க அதுக்கு எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். மலத்துக்கு வேற பேர் வச்சுட்டா மலத்துக்கான அர்த்தம் மாறிடுறாரு.
அதனால அவர் வந்து ஜாதிய குடின்னு பேசுறாரு. என்னுடைய குடி பேர போடுறதுல என்ன தப்புங்கிறாரு. நான் என்னோட ஜாதி பேர என் பின்னாடி போட்டதுல என்ன மாறிற போதுங்கிறாரு. அப்ப அவர் ஜாதி ஒழிப்பு அரசியல் தளத்துல அவர் கிடையாது. வர்க்க ஒழிப்புங்கிற அரசியல்லயும் அவர் கிடையாது. அதனால கம்யூனிசத்துக்கும், பெரியாரியத்துக்கும் நடந்த விவாதம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல அவர் கிடையாது. பெரியார் மீதான விமர்சன இடங்கள்ன்றது பெரியாரோட அணுகுமுறைகள்ல தான். பெரியாரும் அதுக்கு மறுப்பு வச்சிருக்கிறாரு. நீங்க ஜாதிய ஒழிக்காம எப்படி வந்து பாட்டாளி தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவீங்கன்ற கேள்வி வைக்கிறார். இளையா தான் இருக்கிறான். இவன் வேற ஜாதியா இருக்கான். அவன் வேற ஜாதியா இருக்கிறான். தொழிலாளியா தானே இருக்க எல்லாம் ஒண்ணா வான்னு சொன்னா, அவன் அவன் ஜாதிய தூக்கி வச்சுட்டு வந்து நிக்கிறானே. அப்ப ஜாதிய ஒழிக்காம எப்படி ஒண்ணு பண்ணுவேன்னு அவர் கேட்டாரு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏழை பணக்காரங்கிற வேறுபாட ஒழிச்சோம்னாலே, ஜாதி ஒழிஞ்சு போயிரும்னு இவங்க சொன்னாங்க. இந்த விவாதங்கள் இது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமா தான் நம்ம பார்க்க முடியும். ஐடியாலஜிக்கல் ஃபைட் அது. இது நடந்திருக்கிறது. இந்த அடிப்படையில இல்ல தான் அப்படி தமிழ் பேசியிருக்கிறாங்க. தேசிய அரசியல் களத்துல இருந்தவங்களும் பெரியார் கிட்ட முரண்பட்டிருக்காங்கல்ல? அதத்தான் சொல்றேன். இப்ப தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கு வந்தவங்க 2 தளத்திலும் வந்திருக்கிறாங்க. ஒன்று பெரியார் வழியாக முன்வைத்த தமிழ்நாடு விடுதலை. அது வந்து ஆரிய பிடியிலிருந்து விடுதலை ஆவது என்கின்ற ஒரு போக்கு. இன்னொரு போக்கு என்ன? இன்னொரு வழிமுறை என்ன வந்ததுன்னா, இந்தியாவினுடைய பொருளாதார ஆதிக்க கட்டமைப்பிலிருந்து, அங்கே நடத்தப்படக்கூடிய சுரண்டலிலிருந்து, தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்கள் தங்களுக்கென்று ஒரு தனிநாடை உருவாக்கிக் கொள்வது, தமிழ்நாடை விடுதலை செய்து கொள்வது என்பது. இது வந்து தமிழரசன் சொன்னது. இப்ப இந்த 2 முறையுமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரப்பு இருக்குது. அவங்க வந்து ஜாதியை ஒழித்து, தமிழர்களுக்கென பொருளாதார சுதந்திரம், சுயநிர்ணய உரிமை, விடுதலை பெறுவது என்பது புலவர் கலியபெருமாள் அவர்கள், தமிழரசன் அவர்கள் பேசினாங்க. பெரியார் பேசினது என்ன சொன்னதுன்னா, இந்த ஜாதி ஒழிப்பை சாத்தியப்படுத்தணும்னாலே, இந்தியாங்கிறதுலருந்து வெளிய வந்தா தான் சாத்தியப்படுத்த முடியும். பார்ப்பனர்கள் ஆதிக்கத்திலிருந்து வெளிய வந்தா தான் சாத்தியப்படுத்த முடியும். ஆரிய மாயைக்குள்ள நீ மாட்டிட்டு இருக்கக்கூடாது. அதனால வெளிய வந்தா தான் இத உடைக்கவே முடியுங்கிறத இவர் சொன்னார். உன்னை எதுக்கு எவனோ ஒருத்தன் கட்டுப்படுத்தணும்? 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒருத்தன் வந்து எப்படி உன்ன கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது? இதுதான் தமிழ் தேசியத்துல 2 போக்குகளா இருக்கு. 2க்குள்ள இருக்கக்கூடிய விவாதங்களே, ஜாதி ஒழிப்பை முதன்மைப்படுத்துவதா? வர்க்க ஒழிப்பை, ஏழை பணக்காரன்ற ஒழிப்பை முன்னிலைப்படுத்துவதாங்கிறதெல்லாம் மாறுபட்ட இடம். இது 2க்குமான பொருத்தமானவர் அல்ல சீமான். சீமான் வந்து 2க்குமான இடத்திலே கிடையாது. இப்ப நீங்க வந்து தமிழரசன் வைக்கக்கூடிய கருதுகோள்ல, என்ன கருதுகோள்? முதல் வரியாக வைக்கக்கூடியது. ஏன் தனி தமிழ்நாடு வேணும்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா, தமிழ் பேசுகின்ற மக்களுக்கும், இந்தி பேசுகின்ற மக்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு முதன்மை முரண்பாடு. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளுக்கும், நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்குமான முரண்பாடு. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளுக்கும், ஏழை மக்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு. ஏகாதிபத்தியத்திற்கும், தமிழ்நாட்டிற்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு. இப்படியும் அவர் வைக்கிறார். இந்த அடிப்படையில பேசுறாரு. ஆனா, சீமான் என்ன சொல்றாருன்னா, பாரத நாடு தான் பைந்தமிழ் நாடுன்னு சொல்றாரு. தனியா நாடெல்லாம் பிரிக்கணும்னு சொல்லலன்னு. இப்ப முதல் புள்ளியே வந்து தமிழரசனோட இல்ல முரண்படுறாரு. தேங்காவே என்துதான். நீ என்ன இல்ல சில்லு அது குடுக்குறேன்னு அது பேசுற? ஆசியாவே என்னோடதுன்னு சொல்லிட்டு போலாம். ஆப்பிரிக்காவும் என்னோடதுன்னு சொல்லிட்டு போலாம். இதுல என்ன பெரிய கஷ்டம்? ஏன் ஆப்பிரிக்கால இருந்தா எங்க ஆள்லாம் ஆப்பிரிக்காலயும் இருக்கிறான், ஆஸ்திரேலியாலயும் இருக்கிறான். சொல்றோம்ல. ஆசியாலயும் இருக்கிறான். எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது தானே. தேங்காய் தேங்காய் என்ன தென்னை மரமே என்னோடதுன்னு சொல்லிட்டு போலாம் சீமான். அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா, இதுல வந்து ஒரு அறிவியல் பூர்வமா தமிழரசன் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது 2 படி நலன்களும் மாறுபடுது. தமிழருடைய நலன் மாறுபடுது. வட இந்தியர்களுடைய நலன் வேறாக இருக்கிறது. என்னோட நலனை, என் மக்கள் நலனை நான் பாதுகாக்கணுன்ற ஒரு இடத்துக்கு தமிழன் வருவான் என்றால், இதுலருந்து வெளியேறணும்னு அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வைக்கிறார்ல. அப்ப இந்த கருத்துக்கு நேர் எதிர் கருத்து கொண்டவர் சீமான். அதனால தான் சீமான் தமிழ் தேசியவாதி இல்லை என்று மே 17 திரும்ப திரும்ப சொல்லுகிறது. தமிழரசன் சொன்ன, புலவர் கலியபெருமாள் அவர்கள் சொன்ன இந்த கருத்தியலுக்கு நேர் எதிரான கருத்தியலை கொண்டவர் சீமான். இல்ல அவர் சரிங்களா? கட்சி தொடங்கும்போது, இப்ப தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது நீங்க ஈழ அரசியலோடு பொருத்தி தானே பேசுறீங்க. இல்ல தமிழ் தேசிய அரசியல் என்பது ஈழத்திலும் தமிழ் தேசிய அரசியல் தான். தமிழ்நாட்டிலும் தமிழ் தேசிய அரசியல் தான். சரிங்களா? ஆனா ஈழத் தமிழ் தேசியம் என்பது ஈழ விடுதலைக்கானது. தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் என்பது இந்தியாவிலிருந்து தமிழர்கள் உரிமை சார்ந்து பேசுவது. ஈழத் தமிழ் தேசியம் என்பது சிங்களத்திலிருந்து அவரோட உரிமையை பற்றி பேசுவது. இல்ல இப்படிதான் இருக்கு. 2009 காலகட்டத்துக்கு பிறகு தான் அந்த உணர்வுன்றது உச்ச நிலைக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் 2010ல தான் அவர் கட்சி தொடங்குறாரு. அப்ப அந்த பாதிப்புல தான் நான் கட்சி தொடங்குறேங்கிறாரு. நம்ம அங்க இருந்துன்னு பார்க்கணும் அப்ப. இல்ல இவருடைய தமிழ் தேசிய அரசியலுக்கு முன்பே தமிழ்நாட்டில தமிழ் தேசிய அரசியல் அமைப்புகள் இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு தங்களை தமிழ் தேசிய அமைப்பு அறிவித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தங்களை தமிழ் தேசிய அமைப்பு என்று அறிவித்திருக்கிறார்கள். இதை தவிர புரட்சிகர இளைஞர் முன்னணி என்ற மார்க்சிய லெனின் அமைப்பு தமிழ் தேசிய அமைப்பாக, அதற்கு முன்பாக தமிழரசன் அவர்கள் தமிழ் தேசிய அமைப்பாக அவர் அறிவித்திருக்கிறார். அது மாதிரி பல அமைப்புகள் தமிழ் தேசிய அரசியல் அமைப்புகளாக தோழர் தியாகி அவர்கள், இவர்கள் எல்லாமே தோழர் பொழிலன் அவர்கள், இவர்கள் தமிழ் தேசிய அமைப்புகளாகவே இயங்கியவர்கள். அதற்காகவே சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது. இதான் தமிழ் தேசிய கோட்பாடாக வைக்கப்படுகிறது. இவங்க ஒரு கோட்பாட்டை உருவாக்கியிருக்காங்க, நிறுவி இருக்கிறாங்க, அறிவியல் பூர்வமா விவாதிச்சிருக்கிறாங்க. இதற்காக தண்டனை அனுபவித்திருக்கிறார்கள். இவர் வந்து தமிழ் தேசிய அரசியல் தன்மையில இந்த எந்த கருத்தையும் உள்வாங்கியவர்களாக இவர் இல்ல. எந்த இடத்திலுமே ஒரு தமிழ் தேசிய கருத்தோடு இவர் கொள்கை அறிவிப்பே இல்ல. தமிழ் தேசிய ஏதாவது ஒரு கொள்கை அறிவிப்பு சொல்லியிருக்கணும்ல. இப்ப வந்து தமிழரசன் சொல்றார் தெளிவா. இந்தி பேசுகின்ற மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு. இந்திய ஆளும் வர்க்கத்துக்கும், தமிழ் மக்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுன்னு ஒரு அறிவிப்பு பண்றார். ஒரு தெளிவுபடுத்துறார் இல்லையா? எது யாருக்கு யாரோட முரண்பாடு? யார் யார ஒடுக்குறாங்கன்னு ஒரு ஒரு தெளிவ வைக்கிறார் இல்லைங்களா? அப்படி அதே மாரி பெரியார் ஒரு தெளிவு வைக்கிறார் இல்லையா? வடநாட்டா நீ எதுக்குப்பா எங்க நாட்டுல வந்து ஆட்சி செலுத்துற? அப்படின்னு ஒரு வெளிப்படையா ஒரு தெளிவான வரையறைய வைக்கிறார் இல்லையா? அப்படி எந்த வரையறையும் சீமான் வச்சது கிடையாது. அவர் தமிழ் வைத்தது பேசுகிறவர்கள் தமிழர்கள். அந்த அடிப்படையில தான் பேசுறாரு. ம். இல்லைங்க. அதாவது என்னன்னா, அ யாரு தமிழர் அப்படிங்கிற சண்டைய கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு, அதாவது ஒரு தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, அந்த பகுதிக்குள்ளாக வாழக்கூடிய மக்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள், அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள் தான். இப்ப இந்திய அரசு இங்க ஒடுக்குது அப்படின்னு தமிழரசன் சொல்லும் பொழுது, இந்திய அரசு தமிழ் தாய்மொழியா கொண்டவர்களை மட்டும் ஒடுக்குகிறது. தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிற மக்களையும் ஒடுக்குவதில்லை அப்படின்னு சொல்லல. இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய பாட்டாளிகளாக, ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறன்னு தான் பேசுறது. யார் பாதிக்கப்படுறாங்களோ அவர்களுக்கு தான் விடுதலை தேவை என்பதை பேசுகிறாங்க. ஏழையில இருக்கிறவனுக்கு வந்து எந்த மொழி பேசினா என்னங்கிற இடம் தான் பேசுறாங்க. இல்ல அந்த விடுதலை வந்து இவர் ஆட்சி என்ன ஆட்சி பேசுறாரு? அதிகாரம் கைக்கு வந்தா அது கிடைச்சிரும் அப்படிங்கிறாரு. யாருக்கு? காமராஜர் ஆட்சிய வந்து வீழ்த்தினது திராவிட ஆட்சி. அவருடைய நாம் தமிழரோட பார்வையில பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், இப்ப மு.க. ஸ்டாலின் வரைக்கும், எம்.ஜி.ஆரா இருக்கலாம், ஜெயலலிதாவா இருக்கலாம், யாரும் தமிழர்கள் இல்ல. அது பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சியை வீழ்த்தியது திராவிடம். அத இல்லைங்க. வந்து அத மீட்டெடுத்து ஆட்சிக்கு வந்து நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டுடைய விடுதலையை முழுமையா அடையணும்னு சொல்றாங்க. சீமான்ட்ட கவனமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா வரலாற்று போக்குகளையும் மேலோட்டமாக அவர் வசதிக்கு பேசிட்டே போயிட்டு இருப்பாரு. காமராசர் ஆட்சி என்பதை எந்த இடத்தில் தந்தை பெரியார் ஆதரித்து முன்னகர்த்தினார் என்றால், அதற்கு முன்னாடி ராஜாஜி ஆட்சி இருந்தது. ராஜாஜி வந்து இந்தியை திணிக்கிறாரு, பள்ளிக்கூடத்த மூடுறாரு, யாரும் படிக்கக்கூடாதுங்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத எந்த சாதி வேலைக்கு போகக்கூடாது, நெருக்கடி உருவாக்குறாரு. இப்படிப்பட்ட இடத்த உருவாக்குன போல தான் கல்வி பள்ளிக்கூடங்களை திறப்பது உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகளை காமராஜர் குடுக்குறார். அதற்காக காமராஜர் மேலே கொண்டு வருகிறார். காமராஜர் ஆதரிக்கிறார் தந்தை பெரியார். சரிங்களா? இப்படிப்பட்ட இடத்துல தான் காமராஜர் ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சீமான் என்ன பேசுவாருன்னா, காமராஜர் ஆட்சியை திராவிடம் வீழ்த்தியது அப்படின்னு சொல்லுவாரு. காமராஜர் ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்கள், காமராஜரினுடைய ஆட்சி காலத்தில், பக்தவச்சலத்தினுடைய காலத்தில். காமராஜர் ஆட்சியில் இல்ல, பக்தவச்சலம் தான் முதலமைச்சரா இருக்கிறார். அப்படிப்பட்ட சமயத்துல நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம். பெரியார் நிலைப்பாடு என்ன? காமராஜர் ஆட்சியை நாசம் பண்ணிறாதீங்கன்னு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் மாறுபட்ட கருத்து கொள்றதுக்கான இடமே இதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, "அப்பா இது மாணவர்கள் நீங்க வராதீங்க. இது ஆட்சி மொழி பிரச்சனை. இது வந்து கல்வி மொழி பிரச்சனை இல்ல. இந்த போராட்டத்த நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க எதுக்கு படிப்பு விட்டுட்டு வர்றீங்க? நீங்கலாம் படிக்கணும்னு சொல்லி தானே இந்த வேலைய பார்க்குறோம். அதுக்கு தானே காமராஜர் பார்க்குறாரு. நீங்க பள்ளிக்கூட பசங்கள் எல்லாம் வெளிய வந்து கல்லூரி பசங்கலாம் வெளிய வந்து போராட்டம் நடத்துனா, உங்களுடைய எதிர்காலம் பாழாய் போயிரும். இந்த போராட்டத்த நாங்க நடத்திக்கிறோம். காமராஜர் ஆட்சிய நீங்க வீழ்த்துறதுக்கு வாய்ப்பா போயிரும்." காமராஜருக்கு எதிராக அன்றைக்கு திமுக போராட்டத்தில் இருக்கிறது. அப்ப திமுகவுக்கு எதிராக காமராஜர் ஆட்சியை காப்பாத்த வேண்டும் என்று தந்தை பெரியார் பேசுறார். இப்ப இவங்க என்ன பேசுவாங்கன்னு அத எடுத்துட்டு வந்து, அன்னைக்கு பார்த்தீங்களா பெரியார் வந்து இல்ல இந்திய அன்னைக்கு காமராஜருக்கு அப்புறம் பக்தவச்சலம் இருந்தார்ல. இல்ல பக்தவச்சலம். காமராஜர் வந்து என்னன்னா, அவர் பிளான் வைக்கிறாரு. அவர் வந்து இந்த வயசுக்கான மேல இருக்கிறவங்கலாம் பதவியில இருக்க வேண்டாம். அடுத்தவங்க வர்றவங்க வரட்டும்னு சொல்லி பக்தவச்சலம் என்பது காமராஜரோட சீடர் தான். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாரு? காமராஜர் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெரியார் இப்படி பேசுறாரு. உடனே ஐயா மணியரசன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, பெரியார் பார்த்தீங்கன்னா, அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்த ஆதரிக்கலன்னு பேசுவாங்க. புரியுதுங்களா? அந்த கும்பல் என்ன பேசுவாங்க? பாருங்க காமராஜர் ஆட்சியை திராவிடம் வீழ்த்துதுன்னு பேசுவாங்க. அன்று காமராஜர் ஆட்சி பக்தவச்சலத்தினால் நடத்தப்பட்ட அந்த ஆட்சியில இந்தி திணிப்பு நடத்தப்பட்ட பொழுது, இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்க. அப்ப பெரியார் என்ன சொல்றாருன்னா, இந்தி திணிப்பு கல்வியில் நடத்தப்படவில்லை, ஆட்சி மொழியில் நடக்கிறது. இது ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க நாங்க பார்த்து பேசிக்கிறோம். நீ படிக்க போ. உன் வாழ்க்கைய கெடுத்துக்காதன்றது பெரியாரோட நிலைப்பாடு. இது மாரி நீ போராட்டம் நடத்துறதுனால காமராஜர் ஆட்சி இல்லாமல் போய்விடும். காமராஜர் பாதுகாக்கணும் ஆளிகள் அப்படின்னு. நுழைந்து வன்முறை செய்றாங்க. எச்சரிக்கையோடு இருங்கன்னு இல்ல பெரியார் சொல்றாரு. அதாவது என்னன்னா வெறுமனே தலைப்பு மட்டும் எடுத்து வச்சுட்டு பேச முடியாது. அதுக்கு பல்வேறு பின்னணிகள் எல்லாமே நடக்குது.
அவர் யாரை காலின்னு சொன்னாருன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும். அப்ப அவர் என்ன சொல்ல காமராஜ் ஆட்சியை பாதுகாக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பை விட்டு வந்துடக்கூடாது. மாணவர் போராட்டத்துக்கு வராதீங்கப்பா. நீங்க தான் படிக்கணும்னு தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏன்னா இப்பதான் ராஜாஜி பள்ளிக்கூடத்தை மூடுனதுலேருந்து காப்பாத்தி காமராஜர் வச்சு பள்ளிக்கூடத்தில் திறந்து 10 வருஷம் ஆகப்போகுது. இப்ப நீங்க அதை விட்டு வந்துடாதீங்கிறது பெரியார் நிலைப்பாடு. திமுக நிலைப்பாடு என்ன? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வைத்துக்கொண்டு காமராஜருடைய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப திமுக இந்த அணியில் இருக்கிறது. பெரியார் இந்த அணியில் நிற்கிறார். இப்ப இவங்க என்ன பேசுவாங்கன்னா, ஒரு மேடையில பெரியார பாருங்க, அன்னைக்கு 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிரா இருந்தாருன்னு சொல்லி இங்க பேசுவாங்க. இன்னொரு மேடையில போய் என்ன பேசுவாங்க? திராவிடம் பாருங்க காமராஜர் ஆட்சியை வீழ்த்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த நடிப்பு இருக்கு இல்லையா? இந்த நடிப்பு தான் உச்சபட்ச அயோக்கியத்தனம். சரிங்களா? அப்ப நீ ஒண்ணு பெரியார் பேசுற தர்க்கத்த தப்புன்னு சொல்லு. இல்ல காமராஜர் ஆட்சியே தப்புன்னு சொல்லு. சரியா? எதுவுமே இல்லாம இவங்க வசதி அதாவது தான் சொல்றேன் சீமான் வந்து ரொம்ப தந்திரமாக அதனால எந்த விவாதத்துக்கும் வர மாட்டார். வந்தா மாட்டிக்குவார். இப்ப சீமான் நேரடி விவாதத்துக்கு வராம நீங்க வேணா பாருங்க சீமான் மேடையில வேற எந்த கட்சி தலைவரும் அனுமதிச்சது கிடையாது. அவர் மட்டும் தான் பேசுவார். ஏன்னா தனித்து இருக்கணும் அப்படின்ற தனிச்சு இருக்குன்னா வீட்ல உட்காந்துக்குவாங்க. அதுக்கு தனிச்சு பேசுறதுக்கு அரசியல் மேடை எதுக்கு? எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா மேடையிலும் தான் ஏறுறாங்க, பேசுறாங்க. பேசுங்க, விவாதம் பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த கருத்து மேடையில பேசினா அடுத்து நாங்க மறுத்து பேசுவோம்ல. வரலாற்று ஆவணத்தோட பேசுவோம்ல. அப்ப அதனால என்னன்னா, இவர் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப தந்திரமா அங்க இருக்க பசங்களுக்கு ஒரு வரலாறு தெரியாதுல்ல. இது யார் போய் தேட போறா? யாரும் தேட போறது கிடையாது. தேடி படிக்க போற பழக்கமும் கிடையாது. எல்லாத்தையும் நான் சொல்லி தரேன்ற இடத்துலலாம் அவர் எல்லாமே பக்கத்துல உட்கார்ந்து பார்த்த மாரி தான் பேசுறாரு. அப்ப ரொம்ப தந்திரமாக இந்த அரசியலையும் பேசுவாரு, அந்த அரசியலையும் பேசுவாரு. புரியுதுங்களா? அப்ப வரலாற்று உண்மை எதுன்னு ஒருத்தன் புரிஞ்சுக்க முடியாது. வரலாற்று தன்மை என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நீங்க வந்து இந்திய போராட்டத்துக்கு எதிராக பெரியார் தான் பேசிருவாங்க. ஆனா 1938, 37ல யார் நடத்துனாங்க? பெரியார் தான் நடத்தினார். அதுக்கப்புறம் 40கள்ல பெரியார் இந்திக்கு எதிரான போராட்டம். 50கள்லயும் இந்திக்கு எதிரான போராட்டம் நடத்துறாரு. 65ல நடந்த போராட்டம் என்ன? ஆட்சி மொழிக்கு எதிரான போராட்டம் இது. புரியுதுங்களா? இந்த வரலாறுலாம் யாருக்கும் தெரியாது. இப்படி வந்து பேசுவாங்க. இப்ப இது என்னன்னா, மேலோட்டமாக இப்படியே வந்து பொய்ய பேசிட்டே அடக்கி அடுக்கி பேசிட்டே போறது இருக்கு இல்லையா? இதே பேச்ச வந்து நம்ம சீமான் மேல வைப்போம். தாங்க முடியுமா அவரால? இதே மாரி பேசுவோம். அவரு திமுகல ஆதரிச்சு நின்னு பேசினாரு. திமுகட்ட காசு வாங்குனாரு. அடுத்து அதிமுகட்ட காசு வாங்கி அதிமுகட்ட பேசினாரு. அடுத்து எடப்பாடிக்கு சாதகமா நின்னு எடப்பாடிக்கு அரசியல் பண்ணாரு. இப்படின்னு பேசினா ஒத்துக்குவாரா? அப்புறம் இதே மாரி தான் பிஜேபி சாதகமா நின்னு ஈரோடு தேர்தல்ல எதிர்கொண்டாரு. அதனால சங்கின்னு நம்ம சொல்றோம். இல்ல எடப்பாடிக்கு ஆதரவா எங்க பேசினாரு அவரு? எடப்பாடி 1001 ஆட்சி நல்ல ஆட்சின்னு தானே பேசினாரு அவரு. எங்க இல்லன்னு சொல்லி பேசினாரு. எடப்பாடிக்கு எதிரா என்ன போராட்டத்த கட்டுனாரு அவரு? எடப்பாடிக்கு எதிரா என்ன இல்ல போராட்டம்? அப்ப எடப்பாடி ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில நான் கைது செய்யப்பட்டேன். வளர்மதி கைது செய்யப்பட்டாங்க. ஜெயராமன் கைது செய்யப்பட்டாங்க. முகிலன் கைது செய்யப்பட்டாங்க. தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர் எல்லாருமே கைது செய்யப்பட்டோம். சிறையில் அடைக்கப்பட்டோம். 8 வழிச்சாலையில இருந்தவங்க கைது செய்யப்பட்டாங்க. டாஸ்மாக் போராட்டத்தில இருந்தவங்க கைது செய் கைது 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 செய்யப்பட்டாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில இருந்தவங்க கைது செய்யப்பட்டாங்க. மூவர் தூக்குக்காக பேசியவர்கள் வழக்கு ஏவப்பட்டது. இப்படி பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இல்ல இந்த ஆனால் போராட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு குடுத்தார்ல. அந்த ஆதரவு எல்லாரும் தாங்க பேசலாம். வெளியில இருந்து ஆதரவு தர்றதுங்கிறது பேசிட்டு போறது தான். ஆனா அதே சமயத்துல அது ஆதரவையும் குடுத்து என்ன பேசுவாரு அவரு? எடப்பாடியார் ஆட்சி நல்ல ஆட்சி தான், சிறப்பான ஆட்சி, நல்லா தமிழர் ஆட்சி செய்றோம் தான் பேசிட்டு போனாரு. அவர் வந்து என்னைக்குமே வந்து அதிமுகவினுடைய ஆதரவு தளத்திலிருந்து வெளியே வந்ததே கிடையாது. அவர் யார் அவர் அதிமுக மட்டும் இல்ல. ஆட்சியில யார் இருக்காங்களோ அவரோட நேரடியாகவோ, மறைமுகமா சமரசம் மேற்கொள்வார். வெளிப்படையாவே சொல்றேங்க. சீமானும் சமரசம் மேற்கொள்ளுவார். இல்ல வெளியில அத இருக்கிற வந்து ஆதாரங்கள் இல்லாம பேச முடியுமா? ஆதாரத்தோட தான் நம்ம பேசுறோம். நீங்க எதுக்கு போய் ஸ்டாலின் ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு பேசுனீங்க? யாராவது கேட்டாங்களா? இல்ல இப்ப பேசினாரா அத? ஆமாமாமா. இல்ல போன வருஷம் முந்தின வருஷம் போய் பேசினாரு. இல்ல ஆட்சிக்கு வந்த நேரம் அவர போய் சந்திச்சாரு. அப்ப பேசினாரு. இப்ப ஒரு ஆட்சி காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தானே நீங்க மதிப்பீடே வைக்கணும். நீங்க என்ன கூட்டணி கட்சியா? அவசர அவசரமா போய் சொல்றதுக்கு. புரியுதுங்களா? அப்ப அவர் வந்து இவர் வந்து வெளிப்படையாக இந்த மாரி பேட்டி குடுக்குறது, ஆட்சியாளருக்கு சாதகமா பேசுறது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, தனிப்பட்ட தாக்குதலை ஒரு தனிநபர் மேல நடத்துவார். பெரியார் மேல நடத்தின மாரி, ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவார். சரிங்களா? நீங்க ஆட்சிய விமர்சிக்கிறீங்கன்னா, ஆட்சிக்கு எதிராக மக்கள திரட்டுங்க. போராட்டத்த நடத்துங்க. அது வந்து ஒரு அரசியல். அத செய்ய மாட்டார். அத அவரு என்னைக்குமே செய்ய மாட்டார். தந்திரமாக நகர்ந்துருவார். அவர் கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் மக்களை திரட்டி இத்தன இளைஞர்கள் பின்னாடி வர்றாங்க அவர் பின்னாடி. கைத்தட்டி விசில் அடிக்கிறானுங்க. அவங்கள வச்சு ஒரு போராட்டத்த தட்ட மாட்டார். நான் கேட்கிற ஒண்ணே ஒண்ணு தாங்க. இல்ல அ பரந்தூர் போராட்டம் நடக்குது. 2 வருஷமா நடக்குது. எங்களெல்லாம் உள்ளேயே விடல. அந்த பக்கமே போக விடல. இவர் உள்ள போனாரு, வந்தாரு. அந்த மக்களையும் பார்க்க முடிஞ்சது. வெளியில வந்து ஏதாவது போராட்டத்த கட்டி, மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க அதுக்கான ஆதரவு திரட்டி, அத மக்களுக்காக நின்றுக்கணுமா இல்லையா? பரந்தூர் விஷயத்துல திமுக தவறு செய்கிறது. எங்க நிலைப்பாடு அது. ஒவ்வொரு மேடையிலும் அத பேசுறாருங்க. இல்லைங்க மேடையில அது எல்லாரும் தாங்க பேச முடியும். எல்லாரும் தாங்க பேசுறாங்க. நீங்க புரட்சி, அடிப்படை மாற்றம்
அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறீங்க இல்லையா? அவர் அந்த இடத்துக்கு நகுந்தாதாங்க உங்களுக்கு வந்து நெருக்கடி வரும். நாங்க அந்த இடத்துல மக்கள நோக்கி நகர்ந்து சென்று மக்கள் திரட்ட ஆரம்பிச்சு எதுவுமே நிக்குங்கிறத பண்ணாத ஒருத்தருக்கு 8% ஓட்டு வருமா? நீங்க அப்புறம் விஜயகாந்துக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு? கமலஹாசனுக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு? 5, 6% ஓட்டு. இல்ல அதெல்லாம் எடுத்த திமுக, உடனே வர்றது. அதிமுகவுக்கு இல்லாம திமுக, இல்ல அதிமுக அதெல்லாம் ஒரே தேர்தல்ல வந்தது நீங்க சொல்றது. அதுதாங்க. ம். திமுக, அதிமுகவுக்கு கட்சி மாற்றாக தொடங்கி 12 வருஷம், 13 வருஷம் ஆகுதுல்ல. அந்த ஆமா. நேரத்துல 8% ரீச் பண்ணியிருக்கிறது, படிப்படியா அவர் வந்திருக்காருன்றன்னு அர்த்தம். அவருடைய செல்வாக்கு கூடுதுன்னு அர்த்தம்ல. அதான் அது நீங்க விஜயகாந்துக்கு எப்படி வந்துச்சு? படிப்படியா தான் வந்துச்சு. இல்ல அவர் தேர்தல்ல நின்ன முதல் தேர்தல்லயே 10% கிட்ட வாங்குனாரு. ஆமா. சீமான் அப்படி நீங்க சொல்ல முடியாதுல்ல. அதாவது விஜயகாந்துக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. வளர்த்தாரு, செஞ்சாரு. கமலஹாசன் அவருக்கான பாப்புலாரிட்டி வச்சாரு, செஞ்சாரு. சீமான் அவருக்கான பாப்புலாரிட்டிக்காக வெயிட் பண்ணி அதுக்கான சூழலுக்கு உருவாக்கி அவர் செஞ்சார். இவ்வளவுதான் நடந்திருக்கு. இல்ல மக்களுக்காக நான் போராட்டம் தனியா பண்ணி நிக்கிறதுனால தான் எனக்கு இந்த ஓட்டு வருது. இல்லன்னா வராது. அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தானே அவர் வெளிப்படையா சொல்றாரு. எல்லாருமே அதே தானே. இப்ப நீங்க இல்ல அப்ப அவர் விஜயகாந்த் தனித்து இயங்கணும்ன்றத ஏன் நீங்க அனுமதிக்க நீங்க மாட்றீங்க? அவர் தனிச்சு நிக்கிறது அவரோட விருப்பங்க. அது நீங்க தனிச்சு நிக்கிறத பத்தி யாருமே வந்து நீ தனிச்சு நீ யாரோ ஒருத்தர் கூட்டணி வைங்கன்னு யாராவது கேட்டோமா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அவர் மற்ற ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து இயங்க ஜனநாயக மாட்றாரு. சக்தியோட சேர்றதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டுருக்கோம். நீங்க இங்க இருக்கக்கூடிய நம்மாழ்வாரோட சேர்ந்து நின்னதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும்? ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இன்னைக்கு நம்மாழ்வார் படத்த போட்டு ஊர் ஊரா போட்டு நீங்க கல்லா கட்டுறீங்க. எல்லாம் ஏதோ நம்மாழ்வார் இவர் கட்சியில இருந்த மாரி எல்லா இடத்துலயும் நம்மாழ்வார் படத்த போட்டுட்டு, அப்படியே வந்து மண்ணுக்கு விடுதலை இல்லையேல் அப்படி இப்படின்னு டயலாக் பேசுறீங்க. நம்மாழ்வார் உயிரோட இருந்தப்ப என்ன பண்ணீங்க? இப்ப நம்மாழ்வார இந்த இடத்துல நீங்க இணைச்சுக்கிட்டதே கிடையாது. இதே மாதிரி தான் எல்லா போராட்டத்திலயும் பயன்படுத்திக் கொள்வார். எல்லாத்தையும் பயன்படுத்திக்கூடிய இடம் தான் இருக்கே ஒழிய, போராட்ட காலத்துல தங்களுடைய கட்சியினர் இறக்கிறது இல்ல. திமுக, அதிமுக கட்சி எப்படி நிக்குதோ, அவங்க ஏதோ போராட்டம் பண்ணியிருக்காங்களா? எந்த போராட்டமும் பண்ணுனதில்ல. இப்ப பெரியார பத்தி எல்லா இடத்துலயும் பெரியாரோட ஆட்சி நாங்க பண்றோம்னு திமுக சொல்லியிருக்குது. இப்ப பெரியார் கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. திமுக ஏதாவது போராட்டம் பண்ணுச்சா? அத பத்தி ஏதாவது கவலைப்பட்டுச்சா? இல்ல. எல்லா கூட்டங்கள்லயும் பெரியார் சிலை குடுப்பாங்க, வாங்குவாங்க. பெரியாரினுடைய வழி வந்தவர்ன்னு பேசிக்குவாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? சீமான் இவ்வளவு கொச்சையாக பேசுங்க இவ்வளவு. இவ்வளவு வழக்கு பதிவு பண்ணப்படும் நான் ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கவும் இல்ல. அப்ப அது மாதிரி இவரும் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திக்குவார், பேசிக்குவார். அவரு அவரு அவர் வந்து ஈழப் பிரச்சனையும் அப்படிதான் பயன்படுத்தினார். ஈழப் பிரச்சனையினும் எல்லாருக்கும் இருக்க உணர்வு நிலை, எல்லாருக்கும் அந்த கோப உணர்வு, ஆற்றாமை இது எல்லாமே சுரண்டுறாரு. அவர் ஒருவேளை 2013ல புலிகளை தடை செய்ய வேண்டும், புலிகளை விசாரிக்க வேண்டும் என்று அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வருகிறது. எல்லாருமே என்ன கேட்கிறோம்னா, இலங்கை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். ஐநாவினுடைய மனித உரிமை தலைமைச் செயலாளர் இலங்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஐநாவால் நியமனம் செய்யப்பட்ட விசாரணை கமிஷன் இலங்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் அமெரிக்க அரசு விடுதலை புலிகளை விசாரிக்க வேண்டும், அது இலங்கை அரசு விசாரிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வருகிறது. அதை ஆதரித்து முதலாக ஊர்வலம் போனவர் சீமான். இதுதான் இவருடைய ஈழ ஆதரவு லட்சணம். இதான் அவருக்கு வந்து விடுதலை புலிகள் கூட இருந்தேன், போனேன், பேசினேங்கிற நடிக்கிறாரு. 2013, 14ல அந்த அமெரிக்க 14ன்னு நினைக்கிறேன். அமெரிக்க தீர்மானத்தை விடுதலை புலிகளை குற்றவாளிகளாக சொல்லுகின்ற அமெரிக்க தீர்மானத்தை ஆதரித்து, அவர் வந்து இந்த புதுப்பேட்டையில சிந்தாதிரிப்பேட்டை புதுப்பேட்டையில அந்த ஊர்வலத்த நடத்தினவர் முதல் நபர் அவர்தான். விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த ஊர்வலத்தை அந்த அந்த போராட்டத்தை ஆதரிச்சு பண்ணவர் அவர்தான். அதே மாதிரி இறுதிப் போருக்கு அப்புறமா கைது செய்யப்பட்டு, இலங்கை முகாமிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட போராளிகள் விஷ ஊசியினால் இறந்து போனார்ன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. ஏன்னா மர்மமான முறையில குறுகிய காலத்திற்குள் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். போராளிகள் மட்டும். அப்ப விஷ ஊசி போட்டு கொல்லப்பட்டாங்க. இது என்னன்னு விசாரிக்க வேண்டும் என்று ஐநா வரைக்கும் இதற்கான கோரிக்கைகளை ஈழத்தமிழர்கள் எழுப்பினார்கள். அந்த சமயத்துல சீமான் என்ன சொன்னாரு? சத்து ஊசி போட்டாங்க. இத வந்து தப்பா பேசாதீங்கன்னு யாருக்கு? ராஜபக்சேக்கு ஆதரவாக ராஜபக்சேவின் குரலாக பேசியவர் தான் சீமான். இல்ல விடுதலை புலிகள் இயக்கத்தின் கொடியை தன்னுடைய கட்சி கொடியாக அவர் வச்சிருக்கிறாரு. அவரு பேசுற எந்த மேடையிலும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் படம் இல்லாத அந்த மேடை இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது அவர எப்படி நீங்க அதுக்கு நீங்க எதிரா நிறுத்துவீங்க? திரும்ப வந்து அவர் மட்டுமே தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை வைத்ததாக எல்லாரும் பேசுறாங்க. அதற்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அவர் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. விடுதலை சிறுத்தைகள் ராஜீவ்காந்தி கொலை நடந்து மிகப்பெரிய நெருக்கடி விடுதலை புலிகள் மீது உருவாக்கப்பட்டு, விடுதலை புலி ஆதரவாளர்கள் மீது உருவாக்கப்பட்ட பொழுது, அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய தலைவர் படத்தை தூக்கி கொண்டு ஊர்வலம் நடத்தினார்கள் சென்னையில. லட்சக்கணக்கான பேரை. விசிகால பாத்தீங்கன்னா பெரியார் படம் இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்கும், அவர் படமும் இருக்கும். மதிமுகலயும் அப்படிதான். ஆனா இவருக்கு கட்சிக்கு வழிகாட்டியே விடுதலை புலிகளின் தலைவர் தானே சொல்றாரு. இது என்னன்னா, இப்ப தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் அரசியலுக்கான
ஒரு போராளியாக களத்தில் நின்றவர். இப்ப தமிழ்நாட்டு அரசியலில் தந்தை பெரியாரை எந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அளவில் உரிமைகளை பெற்றுக் கொடுத்து அரசியல் சாசனத்தில் அதை உறுதி செய்தவர். அதனால அவர அங்கீகரிக்கிறோம். சரிங்களா? இந்த 2யுமே நீங்க அங்கீகரிக்காம மறுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இதற்கு பதில் கிடையாது. நீங்க தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை மட்டுமே முன்னிறுத்துவது என்பது, அவர் தன்னை விடுதலை புலிகளினுடைய நீட்சியாக காட்டிக்கொண்டு, அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பதை தவிர இல்ல வேற அது எதுவுமே கிடையாது. புலிகள் அமைப்புல இருந்து எந்த எதிர்ப்பும் வரலையே அந்த காலகட்டத்துல இருந்து. புலிகள் அமைப்பு இப்ப 2000 இன்னைக்கு வந்து அவர் போட்டோ அதுவே ஃபேக் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா புலிகள் அமைப்பு அன்னைக்கு எதுவுமே பேசலையே. நீங்க புலிகள் அமைப்பு என்ன நிலைமையில் இருக்கிறது? இந்த இந்தியாவில புலிகள் மீதான தடை இருக்கிறது. இதற்கான வழக்கு நடத்தக்கூடிய சூழலில் கூட அவர் அந்த அமைப்பாக இயங்க முடியல. புலிகளினுடைய அமைப்பில் இருந்த மிக முக்கியமான பொறுப்பாளர் எல்லாருமே போர்க்களத்தில் படுகொலையானார்கள். மற்றவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். இதுவரைக்கும் அவங்கள பத்தின தகவல் 15 16 ஆண்டுகளாக இல்ல. அப்ப போரினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நாடுகள் சிதறிப் போனவர்கள். அங்கிருந்து சிறையில் இருக்கக்கூடியவர்கள். எத்தனை பேர் உள்ள இருக்காங்கன்னு நமக்கும் தெரியாது. காணாமலாக்கப்பட்டோர் பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கிறாங்க. அப்ப அந்த இயக்கத்தினுடைய தலைமை அமைப்பில் இருந்தவர்கள் அனைவருமே ஏதேனும் ஒரு வகையில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள். அப்ப அந்த இயக்கம் எந்த நிலைமையில இருக்கும்? இவர் பேசுற பொய்யை பத்தி பேசுவதற்கு, கவலைப்படுவதற்கும் அவங்களுக்கு நேரம் இருக்காது. புலம்பெயர் தேசத்தில் பார்த்தப்பல் கூட இறுதிப் போருக்கு பின்னால் வந்தவர்கள். அவர்களுக்கு வந்து குடியுரிமை பிரச்சனை இருந்தது. அவர்கள் வந்து தினந்தோறும் போய் அவங்க காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வேண்டிய நிலைமையில இருந்தது. அப்ப அது குடியுரிமையும் இல்லாத சமயத்தில், அவர் அரசியல் கருத்துக்கள் சொல்லக்கூடிய நிலைமையில அவர்கள் கிடையாது. ஆரம்ப கட்டத்துல என்ன நினைச்சாங்கன்னா, இவர் ஏதோ ஒண்ணு பேசுறாரு அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாருமே பார்த்தாங்க. குறைஞ்சபட்சம் ஏதாவது பேசுறா, ஏதாவது செய்வார்ன்னு எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தோம். அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா, இவர் எதையுமே செய்யாம, வெறுமனே மேடையில பேசுறது, YouTubeக்காக பேசுறது, அத வெளிய YouTubeல பரப்புறத தாண்டி, களத்தில் மக்களை திரட்டவும் இல்ல, போராட்டம் செய்யவும் இல்ல, எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அவர் நகர்ந்து வந்துட்டார். இல்ல ஈழ அவர் திரு அரசியல் போட்டியில சீமானுக்கும் திருமுருகன் காந்திக்கும் போட்டி நடக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அந்த விமர்சனத்த எப்படி பார்க்குறீங்க? நீங்க ஒரு வேள போட்டின்னா கூட வச்சுட்டோம்னா, இப்படி வச்சு பேசுவோம். நாங்க வந்து இந்திய அரசை குற்றம் சாட்டுகின்றோம். இந்திய அரசுக்கு துணை செய்த திமுகவை குற்றம் சாட்டுகிறோம். எங்களுடைய நிலைப்பாடு அதுதான். சரிங்களா? புலிகளை இந்தியாவால் அழிக்க முடியவில்லை. இலங்கை அரசால் அழிக்க முடியவில்லை. இந்தியாவும், இலங்கையும் சேர்ந்தும் அவர்களை புலிகளை 1987, 89 அழிக்க முடியல. அமெரிக்கா சேர்ந்து, பிரிட்டன் சேர்ந்து தான் புலிகளை அழிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட கூட்டணி உருவான பொழுது, இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக நின்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த போராடுகின்ற அமைப்புகளுக்கு ஆதரவாக திமுக நின்றிருக்க வேண்டும். அப்படி நிற்கவில்லை. அன்றைக்கு திமுக காங்கிரஸ் அரசினுடைய அழுத்தத்திற்கு உட்பட்டு, காங்கிரசினுடைய அடக்குமுறையை தமிழ்நாட்டில் ஏவியது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் திமுகவோடு கடுமையாக முரண்படுகின்றோம். இல்ல அன்னைக்கும் திமுக வந்து மனித நான் அத சங்கிலி சொல்லிர்றேன். போராட்டம் நடத்துச்சு. இல்ல அதுல நான் முதலமைச்சர் கலைஞரே இல்ல அதுதான் பங்கேற்றாரு. நான் அத வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல முடிச்சுன்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு என்ன எதிர்பார்த்தோம் என்றால், அன்னைக்கு கலைஞர் வந்து பெரிய மனித சங்கிலி போராட்டம் நடத்தினார். நாங்களும் பங்கெடுத்தோம். நானும் போய் பங்கெடுத்திருக்கிறேன். அவர் எம்பிக்களை திரும்ப வாபஸ் பெறுவது, இவர் வாபஸ் பெற்றார்னா ஆட்சி கவுரும் என்கின்ற நிலை எல்லாம் இருந்தது. அப்ப இதெல்லாம் அவங்க குடுத்த வாக்குறுதி. திமுக வெளியிட்ட வாக்குறுதிகள் தான். அப்ப இந்த மாதிரியான ஒரு திமுக தலைமை தாங்கணும் என்று எதிர்பார்த்தோம், இந்த போராட்டத்திற்கு. ஆனால் அந்த நிலை என்பது மாறியது. ஈழத்திலும் நிலைமை மாறுது. என்னன்னா கிளிநொச்சி விழுகிறது. கிளிநொச்சி விழுந்ததுக்கு பின்னாடி ஒரு நெருக்கடி. எல்லாருமே நினைச்சோம் விடுதலை புலிகள் தாக்குப்பிடித்து முன்னகர்வார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் தலைநகர் கிளிநொச்சியை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டிய சூழல் உருவான பொழுதுதான் அது தீவிரமாக உணரப்படுகிறது. அந்த சமயத்தில் திமுக வந்து ஒரு முன்னணி பாத்திரம் வகிக்கும் என்று எதிர்பார்த்தோம். திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய போராட்டங்களை ஒடுக்காமல் இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். இல்ல இந்தியாவிற்குள்ள போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. கடுமையா ஒடுக்குனாங்க. கடுமையா ஒடுக்குனா நானெல்லாம் அதில் நேரடியா பாதிக்கப்பட்டவன் தான். கடுமையாக ஒடுக்குனார்கள். அப்ப அந்த அந்த இந்த ஒடுக்குமுறை என்பது ஒரு வெறுப்பை வந்து திமுக மீது உருவாக்கியது. இந்திய அளவில் திமுக இந்த பிரச்சனை குறித்து பேசி இந்தியா முழுவதும் ஆதரவை திரட்டியிருக்க வேண்டும். திரட்டல. அப்ப இது ஒரு பெரிய ஏமாற்றமாக தமிழ் மக்களிடத்துல வந்தது. ஆனால் யாருமே ஒரு இனப்படுகொலை நடக்கும், விடுதலை புலிகள் அழிவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கல. அப்ப இது 2மே நடந்ததுக்கு அப்புறம் ஒரு தீர்க்க முடியாத ஒரு 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 பிரச்சனை ஒரு அது அது என்ன சொல்றது? உள்வாங்க முடியாத ஒரு துயரமாக மாறி போனது. நம்ம இனம் நம் கண் முன்னால் 1,50,000 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்கிறப்ப, அந்த ஆற்றாமை தாங்க முடியல. அது வந்து மிகப்பெரிய துயரமாக வந்து நடந்தது. இப்படி ஒண்ணு அப்ப நம்ம என்ன நெனச்சோம்? களத்துல போராடின விடுதலை புலிகள் அழிந்தார்கள். 1,50,000 மக்கள் அழிஞ்சாங்க. நாங்க இத்தனை காலமாக நம்பினோம். நீங்கள் தான் பெரிய ஆற்றலாக இருக்கிறீர்கள். அப்ப நீங்க ஏதோ ஒரு வழியில இத செஞ்சிருக்கணும். நீங்களும் செய்யல. அப்படிங்கிறப்போ அனாதையான ஒரு உணர்வு தமிழனுக்கு வந்தது. இப்ப நம்மள பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லையா? நான் என்ன சொல்றேன், கட்சியெல்லாம் விட்டு பேசுங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு பேசுங்க.
இந்த 2 அரசியலும் கவனிக்கக்கூடிய நம்ம வந்து திமுகவின் மீது பெருமையோடு நான் பார்த்தது என்ன? தமிழின தலைவர். தமிழினத்தினுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர். தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் முன்னுக்கு நிற்கக்கூடியவர் என்ற அரசியல்லாம் சின்ன வயசுலேருந்து சொல்லப்பட்ட அரசியல். எல்லாருக்கும். ஜெயலலிதா அம்மையாரை கடந்து எல்லாருமே ஒரு கோட்பாடாக யாரை பார்த்தோமோ இவரை தான் பார்த்தோம். அப்ப இந்த அரசியல் தோற்று போகிறது. இது வந்து தங்களால முடியல, எத வேணா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அன்றைக்கு இங்கே நடந்த போராட்டங்கள் கிட்டத்தட்ட 20 பேர் தீக்குளிக்கிறாங்க. 3 நாட்களுக்கு ஒருவர் இறந்து போறார். முத்துக்குமார்லேருந்து தொடங்கி 2 நாள் 3 நாளுக்கு ஒருவர் வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை, தீக்குளிச்சு இறந்து போகக்கூடிய விஷயம் தொடர்ச்சியா நடக்குது. கொழுந்து விட்டு எரிகிறது. அப்ப எங்களுக்கு ஒரு முகாம் குடுத்து நீங்க முன்னணியாக நின்றிருந்து, இத நீங்க ஏதோ நீங்க போராட்டம் பண்ணி நிறுத்திக்க முடியுமா இல்லையாங்கிற 2வது கட்டம். ஆனா, இந்த இடத்துல ஆதரவாக நின்றிருந்தால், இதற்கான ஒரு குரலை நீங்க எழுப்பியிருந்து, நீங்க ஆட்சி அதிகாரத்தை இழந்திருந்தால் கூட, இத்தனை மக்கள் உங்க கூட வந்து நின்றுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாம, நடந்து போனது, அதுவும் இல்லாம அங்க ஒரு இனப்படுகொலை வேற முடிஞ்சுது. அப்ப இந்த இனப்படுகொலை செய்தது காங்கிரஸ் அரசு. அதே சமயத்துல முத்துக்குமாரின் உடலை வைத்து போராட்டம் முடிச்சிடுறேன். அன்றைக்கு காங்கிரஸ் வந்து இந்த இனப்படுகொலை போர் நடத்திய பொழுது, அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் அப்பொழுது நாகப்பூரிலே ஒரு மாநாடு நடத்தினார்கள். ஈழத்தமிழ் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சித் தலைவர் அத்வானியும் சந்தித்து, வாஜ்பாயும் சந்தித்து, அ பிறகு ஆர்எஸ்எஸ் சந்திக்க வந்தார்கள். ஆர்எஸ்எஸ் தான் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் இந்த போரை தடுப்பதற்கான வாக்குறுதியை கொடுக்கவில்லை. அவர்கள் போரை ஆதரித்தார்கள். ஆர்எஸ்எஸ் போரை ஆதரித்தது. காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்தது ஆர்எஸ்எஸ். அதனால் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்து எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து நின்று இந்த போரை நடத்தினார்கள். ஏன்னா வந்து டிஃபென்ஸ்ங்கிறது போர் சம்பந்தமான விஷயங்களை எல்லா கட்சியோடும் பேச முடியாது. ஏதோ ஒரு குழுவாவது உருவாக்கி பேசுவாங்க இல்லையா? அந்த இடத்துல எந்த எதிர்ப்பையும் பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படுத்தவில்லை. அப்ப ஆரிய அமைப்புகளாக 2 பேரும் சேர்ந்து நின்று இந்த வேலையை வந்து செஞ்சாங்க. சரிங்களா? இது முன்னணி பாத்திரம் வகித்தது காங்கிரஸ். ஆனால் இதோட நிக்கல. நான் வெறும் கட்சியாக நான் பார்க்கல. இந்த போரை நடத்த வேண்டும், விடுதலை புலி அழிக்க வேண்டும் என்கின்ற செயல் திட்டம் அரசு அதிகாரிகளிடத்தில் உருவாக்கப்பட்டது. இது அதிகாரிகள் எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் இதற்கான வேலை திட்டத்தை உருவாக்குறாங்க. இது முதல்ல வாஜ்பாய் அரசாங்கம் வருகிறது. அதற்கப்புறம் காங்கிரஸ் அரசு வருகிறது. இந்த ஆட்சி காலத்தில் என்ன ஆட்சி மாறினாலும் இந்த வேலை திட்டம் மாறாமல் நடந்துட்டே வருது. இந்த வேலை திட்டம் அப்படியே நடந்து வருகிறது. இதே அதிகாரிகள். இப்ப நீங்க வந்து ஜெயந்த் தீக்ஷித் இருக்கிறார். ஜெயந்த் தீக்ஷித் 87 விடுதலை புலி அழிப்பேன் என்று சொன்னவர் தேசிய பாதுகாப்பு செயலாளராக இருக்கிறார். சரிங்களா? அவர் அன்றைக்கு விடுதலை புலிகள் அழிக்கன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? நான் இந்த சிகரெட் குடிக்கிறேன். இந்த சிகரெட்டின் நெருப்பு அணைவதற்குள்ளாக நான் விடுதலை புலிகளை அழிப்பேன் என்று சொன்னவர் தேசிய பாதுகாப்பு செயலாளர் இருக்கிறார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கிறார். அவர் வந்து இதுக்கான திட்டங்களை போடுகின்றார். அப்போ விடுதலை ராஜீவ்காந்தி கொலையில சந்தேகத்திற்கு இடமுடைய நபர் என்று சொல்லப்பட்ட எம்.கே. நாராயணன் அப்புறம் தேசிய பாதுகாப்பு செயலாளராக இவருக்கு அடுத்து வருகிறார். அவர் அன்றைக்கு விடுதலை புலிகள் மீதான கடுமையான ஒடுக்குமுறை மேற்கொண்டவர். எப்ப 90ல. அவர் என்னவா இருக்கிறார் 2003, 2004ல அவர் வந்து தேசிய பாதுகாப்பு செயலராக 2005, 6ல நினைக்கிறேன். காங்கிரஸ் காலத்துல. அவர் வருகிறார். இந்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த போருக்கான கட்டமைப்புகள் உருவாக்குறாங்க. இந்த அதிகாரிகள் இங்க 3 அதிகாரிகள். இந்தியாவினுடைய 3 முக்கிய அதிகாரிகள். இலங்கையினுடைய 3 முக்கிய அதிகாரிகள். இவர்கள் சேர்ந்து ட்ராய்க்கா உருவாக்குகிறார்கள். அது பேர் ட்ராய்க்கா. ஒரு கூட்டமைப்பு. இந்த 6 பேர் தான் போரை நடத்துகிறார்கள். சிவசங்கர மேனன், எம்.கே. நாராயணன், அதே போல அந்த பக்கமும் பசில் ராஜபக்ஷ, காத்தபயா ராஜபக்ஷ, சரத் பொன்சேகா இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. இந்த 6 பேர் தான் போரை நடத்துகிறார்கள். இந்த 6 பேர் கூட்டமைப்பை பாதுகாக்கின்ற வேலையை காங்கிரஸ் செய்கிறது. இந்த 6 பேர் கூட்டமைப்பை பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்பவில்லை. இதைத்தான் நாங்க ஆவணமா முன் வச்சோம். இது இந்த ட்ராய்கான் சொல்லக்கூடிய இந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? இந்த அதிகாரிகளுக்கும் இந்திய அதிகாரிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் நடந்த உரையாடல். இந்திய அதிகாரிகளுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் பிரிட்டன் அதிகாரி நடந்த உரையாடலை விக்கிலீக்ஸ் வெளியிட்டது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க சூப்பர் பாஸுக்கு என்ன சொல்லணுங்கிற மாதிரி மேல ஆட்சியாளருக்கு என்ன சொல்ல வேண்டும், போரினுடைய இறுதி கட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கடைசி களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் சிவசங்கர மேனன், எம்.கே. நாராயணன் போன்றவர்களெல்லாம் மின்னஞ்சலில் பரிமாறிக் கொண்டிருப்பதை விக்கிலீக்ஸ் வெளியிட்டது. அப்ப கட்சியாக மட்டுமல்ல, கட்சிக்குள்ளாக அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்ப இந்த அதிகாரிகளை கையாளக்கூடிய ஒரு நெருக்கடியை ஆட்சியாளர்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் இருக்கு இல்லையா? நீங்க திமுக புதுசா கட்டணுங்கிறது இல்லை. ஏற்கனவே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முகம் கொடுக்கணும். அது ஒரு வழி நடத்தணுங்கிற பொறுப்பை எதிர்பார்க்கல என்ன தப்பு இருக்கு? இப்ப ஜெயலலிதா இருந்தா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஜெயலலிதா தன்னை அப்படி நிறுத்திக்கல.
ஆனா திமுக அப்படிதான் நிறுத்தி கொண்டது. அதனால தான் இந்த ஏமாற்றம் பெரும் ஏமாற்றமாக இருந்தது. அது போர்ல இருந்து விடுதலை புலிகள் ஜெயிச்சிருந்தா கூட அது கடந்து மாறியிருப்பாங்க. ஆனால் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டு, அந்த மக்கள் அழிக்கப்பட்டு பெரும் துயரம் ஆனது இருக்கு இல்லையா? அந்த துயரம் என்பது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய துயரம் தானே! அப்ப இந்த அரசியல் தன்மை, இந்த சூழல் இருக்கு இல்லைங்களா? இந்த இந்த சூழல் தமிழ்நாட்டிற்குள்ள பெரும் ஒரு 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 என்ன ஆற்றாமைய உருவாக்குது. அப்ப இந்த ஆற்றாமையில என்ன கேட்கிறாங்கன்னா, அப்ப இந்திய அரசாங்கம்ன்றது என்னய்யா எங்க எங்க காச வச்சுட்டு, எங்க ராணுவத்த வச்சு எங்க ஆளுகளே கொன்னுட்டீங்களா? இதான் நிலைமை. வேற வெளிப்படையாக வந்த ஒரு உணர்ச்சி என்ன? இப்ப நீ இந்தியாங்கிறது எங்களோட இந்தியா. என் மக்கள காப்பாத்துறது தானேய்யா நான் உனக்கெல்லாம் வரி குடுத்துருக்கிறேன். நாங்க வந்து இவ்ளோ தூரம் தேசப்பற்றோட நாங்க இருந்திருக்கிறோம். என் மக்கள் இவ்ளோ பேர் 1,00,000 பேர் எதுக்குய்யா கொன்ன? ஏன் எங்க மக்கள கொன்ன? அதுக்கு இந்தியாட்ட பதில் இல்ல. இந்தியாட்ட பதில் இல்ல. அப்புறம் திமுகட்ட என்ன கேட்டோம்? "ஏப்பா நீ தானப்பா எங்கள தடுக்கிறேன்னு எங்களுக்கா பாதுகாக்கிறேன்னு சொன்ன. நீ ஏன்ப்பா எதுவுமே பேசல? அப்ப நாங்க யார தான் நம்புறது?" இப்படிங்கிற இந்த இடத்துல தான் என்ன இல்ல முதலமைச்சரே உண்ணாநிலை போராட்டம்னு உட்கார்ந்தாரே. அதெல்லாம் கூத்துங்க அது. அதெல்லாம் பேச வேண்டாங்க. அதெல்லாம் வந்து சொல்லணும்னா என்னத்த பேசுறது அதெல்லாம் போயிட்டு. ஒரு நாள் உண்ணாவிரதம்னு காலைல உட்கார்ந்து மத்தியானம் போறாரு. அது உண்ணாவிரதமா அது? அவர் யாரும் நான் என்ன கேட்கிறேன், அவர் உண்ணாவிரதமா இருக்க இல்ல சொல்லி யாருமே கேட்கல. போராட்டக்காரர்களோட கூட நிக்கலங்கிறீங்க. இல்ல. அவர உண்ணாவிரதம் இருக்கன்னுலாம் சொல்லல. அன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை முழுவதும் ஒடுக்கியது. இல்ல சரிங்களா? முத்துக்குமார் இறந்த உடலை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 4 நாட்கள், 5 நாட்கள் போராட்டம் 3 நடந்தது. நாட்கள். 3 நாட்கள் போராட்டம் நடந்ததுல்ல. ஆமா. இப்ப அங்க வந்து திமுக காரங்கலாம் தாக்குதல் நடந்துச்சு. ம். அந்த அந்த இரங்கல் கூட்டத்திற்கு வந்த திமுக பிரமுகர்கள் மீது தாக்குதல் நடந்துச்சு. ஆனா போராட்டம் ஒடுக்குனாங்கன்னு எப்படி சொல்றீங்க? தினம் ஒரு போராட்டத்த நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ஊடகவியலாளரா. இல்லைங்க. தினமும் ஒரு கட்சி போராட்டம் இப்ப நடத்தும். முத்துக்குமாருடைய தீக்குளிப்பு நடந்த பொழுது, மாணவர்கள் வெளியில் வந்தார்கள். சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் வெளிய வந்தார்கள். பச்சையப்பா கல்லூரி வெளிய வந்தது. நந்தன் கல்லூரி வெளிய வந்தது. பச்சையப்பா கல்லூரி தமிழ்நாடு முழுவதும் இருக்க எல்லா கல்லூரியும் விடுமுறை விட்டு, முத்துக்குமார் உடல் எடுப்பதற்கு முன்பாகவே விடுமுறை விட்டாங்க. அப்ப மாணவர் வரக்கூடாதுன்றத இவங்களே அடைச்சு வச்சாங்க. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்தாங்க. அதையும் வந்து தடுத்தாங்க. அதற்கு பின்னாடி அந்த ஊர்வலத்தில வந்து மூலக்கொத்தளத்தில அ அவரை இறுதி அடக்கம் செய்யக்கூடிய அந்த போராட்ட தடத்தை மாத்தி விட்டாங்க. அத அனுமதிக்கல. முத்துக்குமார் ஊர்வலம் இவ்வளோ பெரிய எழுச்சியா வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது அப்படியான ஒன்றெல்லாம் எதிர்பார்க்கல. முத்துக்குமார் கடிதம் ஒரு பெரிய அளவுக்கான உணர்ச்சியாக வெளிவந்தது. முத்துக்குமார் மரணத்துக்கு பிறகு அமரேசன், பள்ளப்பட்டி ரவி தீக்குளிச்சார். அவர் வந்து வயித்து வலியில தீக்குளிச்சார்ன்னு ஒரு செய்தி வெளியிட்டாங்க. பள்ளப்பட்டி ரவி தீக்குளித்து 2வது நாள் அமரேசன் தீக்குளிச்சார் வடசென்னையில. அவர் திமுககாரர். அ அமரேசன் தீக்குளிச்ச 2வது நாள் சீர்காழி ரவிச்சந்திரன் தீக்குளிச்சார். அவர் காங்கிரஸ்காரர். அதற்கு பிறகு கடலூர் ஆனந்த் அவர் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர். வாணியம்பாடி சீனிவாசன் அவர் தேமுதிக கட்சிக்காரர். இப்படி பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தீக்குளித்து, இந்த இனி முத்துக்குமார் ஊர்வலத்துக்கு பிறகு, வேற எந்த இடத்திலுமே அந்த இறந்து போனவர்களுக்கான மரியாதை செலுத்த விடாம உடனடியாக எடுத்து புதைச்சு முடிச்சுட்டாங்க. இல்ல எரிச்சு முடிச்சாங்க. இதான் நடந்தது. தமிழ்நாடுல பல்வேறு ஊர்கள்ல தீக்குளிச்சு இறந்து போனாங்க. ஒரு ஊர்ல இல்ல. பல்வேறு சாதி சமூகத்தில் பின்னணியிலிருந்து, பல்வேறு கட்சி பின்னணியிலிருந்து. நான் சொல்றேன் திமுகவிலிருந்து, தேமுதிகவிலிருந்து, விடுதலை சிறுத்தைகளிலிருந்து, காங்கிரஸிலிருந்து, மதிமுக. மதிமுகவிலிருந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து எல்லா கட்சி கட்சி சாராமல் தமிழன் ஒன்றாக அன்னைக்கு தீக்குளிச்சான். அப்ப இந்த உணர்வு நிலை இந்த இல்ல அளவுக்கு அந்த உணர்வு நிலையில சீமான் உங்க மேடையில தானே இருந்தாரு. அப்ப கட்சியே இல்லையே. நாம் தமிழர் நீங்க கட்சியே இல்லையே. சீமான் எந்த வேலையுமே அப்ப செய்யல. அப்ப வந்து ஒரு போராட்டம் அப்ப வந்து நடத்தின பேசின பேச்சுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. முத்துக்குமார் ஊர்வலத்தின் முத்துக்குமாரோட பாடி வச்சிருந்த இடத்துக்கு வந்தார். உடல் வைக்கக்கூடிய இடத்துக்கு குளத்தூருக்கு வந்தாரு. அவர் எதுவும் பேசல மேடையில. ஏன்னா அவர் கட்டுப்பாடு இருக்குன்னு அவர் எதுவுமே பேசல. அவர் அதுக்கு பிறகு பெரிய எந்த பேச்சுக்களும் பேசல. அவர் மேடையில பேசுனதுக்காக அவர் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில கைது செய்யப்பட்டதோட அவர் முடிந்து போனது. அதற்கு பிறகு தேர்தல் சமயத்தில் 2009ல தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் சமயத்தில் ஐயா பாரதி ராஜா அவர்கள் அ பிரச்சாரம் செய்ய போனாங்க. இயக்குனர்களா சேர்ந்து இயக்குனர்களா பிரச்சாரம் சேர்ந்து பண்ணாங்க. பிரச்சாரம் செய்ய போனாங்க. அதுல ஒரு இயக்குனராக அவர் பிரச்சாரம் செய்ய வந்தார். ஆனா எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த போர் வந்து இவ்வளவு மோசமாக முடியும் என்று எதிர்பார்க்கல. இது ஏதோ ஒரு வழியில நிறுத்திருவாங்க. விடுதலை புலிகள் ஏதோ ஒரு வழியில நிறுத்திருவாங்க. அல்லது சர்வதேச சமூகம் ஏதாவது நிறுத்திரும்னு நெனைச்சாங்க. அப்படி நடக்கல. அதற்கு பிறகு இப்படி ஒரு அழிவு வந்துருச்சு. திமுகவின் மீது ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு. இனிமேல் தமிழனை காப்பாத்திக் கொள்வது. இல்ல அங்க தானே அவர் சொல்றாரு, "இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு." ஆமா. அந்த மாரி நானும் 2009 அந்த 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 மேடையில தான் கூட்டத்த நானும் சொல்றாரு. ஆ, பார்த்திருக்கிறேன் அவரு. ஆ. ஏன்னா அன்றைக்கு வந்து அது என்னன்னா, அ இவங்க பாரதிராஜா வந்து வெளிப்படையாக அவருடைய இயக்குனர்கள் வந்து இரட்டலைக்காக வாக்கு கேட்டு போறாங்க. அதனால வெளிப்படையாக அவர் வந்து பேசக்கூடிய ஒண்ணு. ஆனா இலை மலர்ந்தா ஈழம் மலரும்னு சொல்லுவது தவறான ஒரு அரசியல். அது எந்த இடத்துலயுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. அது அது வந்து அந்த சின்னத்த வச்சிருக்கக்கூடிய அதிமுகவும் சொல்லாது.
விடுதலை புலிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த மாரி டயலாகா வர்றது இருக்குல்ல. இலை மலர்ந்தா எப்படி ஈழம் மலர முடியும்? ஈழம்லாம் அப்படி மலர முடியும். ஈழம் மலர்வதற்கான காரணிகள் சர்வதேச காரணிகள். அதிமுகவை சார்ந்தது கிடையாது. ஆனாலும் அவர் அப்படி ஒரு பிரச்சாரிய அவர் வந்து எப்பவுமே அதீதமா சொல்லக்கூடிய, கதை சொல்லக்கூடியவர். நல்லா கதை சொல்லுவார். அப்படி சொன்ன ஒரு விஷயம் தான். ஆனால் இன அழிப்பு நடந்ததற்கு பின்னாடி எல்லாருக்கும் இருந்தது ஒரு வெற்றிடம். என்ன செய்ய போறோம்? இவ்வளவு பேர கொன்னுட்டாங்க கண்ணு முன்னாடி. அது அந்த இடத்துக்குள்ளார தான் என்னன்னா, இந்திய அரசின் மீதான கோவம் எல்லாருக்கும் இருந்தது. இந்திய அரசு இப்படி பண்ணிருச்சு. இந்திய ராணுவத்தை அனுப்பி பண்ணிட்டாங்க. இந்திய ராணுவத்தை உதவினர் இதான் அன்னைக்கு இருந்த எல்லா விவாதங்களும். ஏன்னா தஞ்சாவூர்ல இருந்து விமானம் சென்றது. ராமேஸ்வரம் பகுதியில ராமநாதபுரத்துல இருந்த கப்பல் படை வந்து அதற்கு உதவி செய்தது. அங்கிருந்து ஒருவர் கூட அகதியா வரலைல்ல. யாருமே அகதியா கரையில இறங்க முடியாத அளவுக்கு கடல்லே முற்றுகை போட்டாங்கல்ல. இப்ப இந்த அளவுக்கு கோவம் வந்து இந்திய அரசின் மீது கோவம் வந்தது. அப்ப இந்திய அரசின் மீதான கோபம், அதே சமயத்தில திமுக அரசின் மீதான ஏமாற்றம், திமுகவின் மீதான பெரும் ஏமாற்றம் திமுகவின் மீதானது. இது கனன்று கொண்டிருந்த சமயத்தில், இதுதான் தமிழ் தேசிய உணர்வாக வரும்பொழுது, நம்ம இனி இவ்வளவு காலம் திமுகவுக்கு ஆதரவா இருந்தோம் அப்படின்னு சொன்ன பலர், திமுகவில் இருந்தவர்கள், திமுக ஆதரவாக இருந்தவர்கள், பெரியாரி அமைப்பில் இருந்தவர்கள், தமிழ்நாடு தமிழ் தேசிய அமைப்பில இருந்தவர்கள், விடுதலை புலிகளுக்காக வேலை செய்தல் எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குவது என்று கருத்து முன்வைக்கப்பட்டது. அது தேர்தல் அமைப்பா, தேர்தல் கட்சியா அல்லது மக்கள் இயக்கமா என்பதெல்லாம் முடிவில்ல. முதல்ல ஒண்ணு சேருவோம். இனி இவங்கள நம்பி நம்ம என்ன போய் நிக்கிறது? அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்னது. அப்படி ஒரு உருவாக்கப்பட்ட அமைப்பு ஐயா மணிவண்ணன், இயக்குனர் மணிவண்ணன் அவருடைய வீட்ல தான் அதுக்கான சந்திப்பு நடந்தது. ஆலோசனை நடந்தது. அ தோழர் குளத்திருமணி அவர்கள் வந்து இதுக்கு மாரி ஒண்ணு பண்றாங்க. அதுக்கு இருக்கிற ஆதரவெல்லாம் வர சொல்லுங்கன்னு சொன்னாருன்னு என்ட்ட ராஜீவ்காந்தி வந்து என்ட்ட சொன்னாரு. இப்படிதான் பல பேர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து பேசணும். அப்ப இது என்னன்னா, இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக எப்படி கையாள்றது? எப்படி நம்மலாம் எப்படி ஒண்ணா நம்ம பல்வேறு இயக்கமாக இருக்கிறோம். அதனால தடுக்க முடியாம போயிருச்சு. நம்ம ஒன்றுபட்டு தமிழருக்கான ஒரு இயக்கமா இருப்போம். இந்த கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து இயங்குவோம். அப்புறம் தமிழ் தேசிய இயக்கமாக, நாம் தமிழர் பேரியக்கமாக அது முன்வைக்கப்பட்டது. இதுதான் அதனுடைய விஷயம். அதுல பிரச்சாரகராக, மேடை பேச்சாளராக சீமான் இருந்தார். இல்ல அந்த நாம் தமிழர் கட்சி அந்த பேரே வந்து சோ. ராமசாமியும், குருமூர்த்தியும் தான் வாங்கி குடுத்தாங்க. அது கட்சியா பதிவு செய்யும் பொழுது, ஏற்கனவே ஒரு கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் கமிஷன்லயும் பர்மிஷன் வாங்கணும். கட்சி பேர் வச்சிருக்கிறவங்கட்ட பர்மிஷன் வாங்கணும். அது வந்து கட்சியாக பதிவு செய்து அது அதுக்கப்புறம் இந்த அ போராட்டக்காரர்களுக்கு யாருக்குமே தெரியாதா? மற்ற இயக்கங்களுக்கு இது தெரியாதா? வந்து 2009ல தான் இந்த பேரியக்கம் என்று பேசியது. ம். சரிங்களா? இது கட்சியாக பதிவு செய்யப்பட்டது அதற்கு ஒரு 2 வருடம் 2010. நினைக்கிறேன். 2010 கடைசியில 10. 11ல பண்ணாங்க. 11ல தான் பண்ணாங்க. அப்ப அதுக்கான காலகட்டம் வந்து வேற. 1 1/2 வருட காலகட்டம் கடந்து தான் வந்து அது அப்புறமேல கட்சியாக அவர்கள் உருவெடுக்கணுன்ற இடத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய சமயம் பின்னாடி தான் நடக்க ஆரம்பிச்சது. ஆனால் நான் வந்து அரசியலா தான் அணுகணும்னு நினைக்கிறேன். ஈழப்படுகொலையில் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க? எதெல்லாம் நடந்தது? இப்ப இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய மக்கள எப்படி பாதுகாப்பது? அப்படின்ற ஒரு அவசரம் எல்லாத்துக்குமே இருந்தது. அப்ப எல்லாருமே முள்வேலி முகாம்ல வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த முள்வேலி முகாம்ல இருக்கக்கூடிய மக்கள் அன்றைக்கு மழை பெய்து, பாம்பு கடித்து இறந்து போனார்கள். அதில நடக்கக்கூடிய நோய்களில் இறந்து போனார்கள். ராணுவத்தினுடைய சித்திரவதையில இறந்து போனாங்க. பாலியல் வன்புணர்வுகள் நடந்தன. அதை வந்து பெரிய பிரச்சனையா எடுத்து கொண்டு போகணுங்கிற இடத்துல இருந்தோம். அதுமாரி தமிழர் நிலங்களில் வந்து சிங்கள குடியேற்றம் நடப்பதாக ஒரு வடக்கின் வசந்தம், புதுரு வசந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் வந்து இலங்கை அரசு வைச்சது. அப்ப இது என்ன பண்ணா, இப்படிப்பட்ட தகவலை எடுத்து சீமான் வந்து மேடையில பேசுங்க. இது பெரிய பிரச்சனையா மாத்தி, இத முதல்ல திட்டத்த நிறுத்துவோம். இங்க இருக்க எம்.எஸ். சுவாமிநாதன் தான் அதுக்கு திட்டத்த குடுத்திருக்கிறாரு. இதுக்கு எதிரான போராட்டத்த நடத்துவோம்னு சொன்னோம். அவர் அதுக்காக பேசினார். ஒரு ஒரு பேச்சு வந்தது. அதுக்கப்புறம் அதோட நின்னு போனது. ஆனால் இது போராட்டமாக முன்னகர்த்தல அவர். இது மாரி பல்வேறு நகர்வுகளை எத்தன பேர் படுகொலை ஆனாங்க கணக்கு இல்ல. 1,46,000 இப்போ 1,64,000 இப்பொழுது 67,000 இப்பொழுது கணக்கு வந்திருக்கிறது. அன்றைக்கு எவ்வளவு பேர்ன்ற கணக்குகளே இல்ல. அன்றைக்கு 1,40,000 பேர் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்தது. 1,40,000 பேர் காணவில்லை என்று மன்னார் மாவட்டத்தினுடைய ஆயர் சொன்னார். அவர் ஒரு கணக்கு குடுத்தார். அப்ப இதை முன்னிறுத்தி இதுக்கான கேள்விகள வைக்கணும். இந்திய அரச நோக்கி கேள்வி வைக்கணும். இந்திய அரசு கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்கணுங்கிற இடம் இருந்தது. இந்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்க வேண்டிய இடம் இருந்தது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணாரு? இதெல்லாம் விட்டாரு. இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தான் அவர் என்ன பண்ணாருன்னா, அதிமுகக்கு ஆதரவு அப்படிங்கிற இடத்துக்கு போய் நின்னாரு. அப்ப எல்லாருமே என்ன கேள்வி எழுப்பணும்னா, நாங்க மே 14 இயக்கம் ஏன்னா இவர் மேல அன்னைக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது. இவர் பேசின முறைகள் நம்பிக்கை இல்ல. நாங்க நாம் தமிழர் பேரியக்கம் ஆரம்பித்து 1 மாதத்திலேயே நான் மே 14 இயக்கத்த ஆரம்பிச்சேன். ஆனா என்ன நடந்ததுன்னு ஆய்வு பண்ணாம, யார் கூட போய் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? வெறுமனே இந்த கட்சிய திட்டுறது, அந்த தலைவர் திட்டுறதுனாலலாம் தீர்வு வந்துர முடியாது. என்ன நடந்ததுன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்ப? விடுதலை புலிகள் திரும்ப ஜெயிச்சுருவாங்க. இலங்கை தோத்துரும். இப்படிதான் எங்ககிட்ட சொல்லப்பட்டது. ஆனாலும் நடந்தது வேற. அப்ப என்ன நம்மட்ட சொன்னதே தப்பா தானே சொல்லியிருக்கிறாங்க.
அ விடுதலை புலிகள் ஒரு மோசமான சூழலில் இருந்தார்கள் என்பது கூட தெரியாமலே நம்ம இருந்திருக்கிறோமே அப்படிங்கிற இடத்துல தான், இது என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்க முன் வச்சோம். ஆனா அவர் அதுக்கு ஒத்து வரல. இது என்ன நடந்தது? ஒரு கொலை நடக்குது. ஏன் நடந்ததுங்கிறத ஆய்வு பண்ணி, யார் செஞ்சாங்கிற ஆய்வு பண்ணி வெளிய கொண்டு வருவோம். அந்த அடிப்படையில போராட்டத்த நடத்துவோம்னு சொன்னதுக்கு அவர் எந்த இடத்துல உடன்படவே இல்ல. அவர் விருப்பத்துக்கு அவர் பேசிட்டு இருந்தார், போயிட்டு இருந்தார். அந்த சமயத்துல பெரியார் திராவிட பெரியார் பெரியார் தி.க. கொளத்தூர் மணி தோழர் கோவை ராமகிருஷ்ணனும், தோழர் கொளத்தூர் மணியும் சேர்ந்து இணைந்து நடத்திய அப்போ அந்த அமைப்பு, அப்போ ஒண்ணா இருந்தாங்க. ஒண்ணா இருந்த அமைப்பு இருக்குல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "போராட்ட களத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் மக்களை திரட்டுகின்ற அணியாக நாம் தமிழர் நிற்கட்டும்." அப்படின்னு சொல்லி இரட்டை அணியாக அது உருவாக்கப்பட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கூட்டம் சென்னையில நடத்தியது பெரியார் திராவிட கழகம் தான் நடத்தியது. நாம் தமிழருக்காக. சரிங்களா? அந்த மேடையில சீமான் வந்து பேசணும். நாம் தமிழர் மேடையாகவும் இருக்கும், பெரியார் திராவிட கழகமாகவும் இருக்கும். அப்ப போராட்டம் அன்றைக்கு வந்து இலங்கை தூதரகம் அடிக்கப்பட்டது. இலங்கை தூதர் மறிக்கப்பட்டது. இப்படின்னு பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இது எடுத்தது எல்லாமே பெரியார் திராவிட கழகம். தமிழர்களை கொச்சையாக பேசிய ஜெயராம், நடிகர் ஜெயராம் வீடு வந்து முற்றுகையிடப்பட்டது. நடத்தியது பெரியார் திராவிட கழகம். மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டது. அதற்கு எதிராக இலங்கையினுடைய இங்க இருக்கக்கூடிய புத்த மடத்திற்குள்ளாக புகுந்து அதற்கான எதிர்ப்பை தெரிவித்து அதற்காக கைதானாங்க. அதை நடத்தியது பெரியார் திராவிட கழகம். அப்ப பெரியார் திராவிட கழகம் இந்த போராட்டத்தை நடத்துகிறது. சரிங்களா? நாம் தமிழர் கட்சி மக்களை திரட்டும். இப்படின்னு தான் அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் நாங்க என்ன கேள்வி வச்சோம்? நான் என்ன கேள்வி வச்சோம்னா, இந்த இனப்படுகொலை நடத்துவதற்கான ஆய்வுகளை முன்வைக்கணும். நாங்கள் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்கிறோம். மேற்பார்வையாளருக்கும் அந்த ஆய்வுகளை செய்யும். அதை நான் உங்ககிட்ட குடுக்குறோம். நீங்க அந்த அடிப்படையில் நீங்க மக்களிடத்துல அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க. இந்த கொலைகளை யார் செஞ்சாங்க? இது என்ன பண்ணாருன்னா, பெரியார் தி.க.வை கட் பண்றாரு முதல்ல. திராவிட தலைவர் வீழ்ந்தான்னு முதல்ல பேசுறாரு. இது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அதிமுகவோட போய் சேர்றாரு. அதிமுக சேர்ந்ததுக்கு பிறகு அவர் கொள்கை அறிக்கை போடுறாரு. தேர்தல் நடக்குது. தேர்தலுக்கு அப்புறம் கொள்கை அறிக்கை போடுறாரு. அதில பார்த்தா திராவிடத்துக்கு எதிரான கருத்து வருகிறது. அதற்கு பின்னாடி நாங்க கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் எதையுமே அவர் கவனம் செலுத்துவதில்லை. அன்றைக்கு எல்லாமே போர்க்குற்றம் தான் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க போர்க்குற்றம்னு பேசினா தவறுங்க. இது இனப்படுகொலை. ஜனசைன்னு பேசிய அமைப்பு அன்றைக்கு மே 14 இயக்கம் மட்டும் தான். அதற்காக சண்டை போட்டோம் நாங்க. அப்ப இதை ஒரு தீர்மானமா கொண்டு வரணும். இத தமிழ்நாடு சட்டசபையில நிறைவேத்தணும். அப்படின்ற கோரிக்கை நாங்கள் முன்வைத்தோம். அதை அவர் எடுத்துக்கல. கணக்குல எடுத்துக்கல. அப்புறம் வந்து இந்தியாவிற்கு இந்தியா இதில பங்கெடுத்தது அப்படிங்கிற ஆதாரத்தை கொண்டு போய் ஜெர்மனியில இருக்கக்கூடிய மக்கள் தீர்ப்பாயத்தில வச்சோம். ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னா, மக்கள் ஜெர்மனியில் நடப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2, 3 ஆண்டுகள் நினைக்கிறேன். அதற்கு முன்பாக அயர்லாந்துல டப்ளின் நகரத்தில ஒரு தீர்ப்பாயம் நடக்குது. தீர்ப்பாயம் என்னன்னா, மக்கள் அவங்களுடைய சாட்சிகள கொண்டாந்து குடுத்து, அங்க என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்கிறது. மக்களை விசாரிக்கிறது. உலக புகழ்பெற்ற தீர்ப்பாயம் அது. அதுல நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்த இப்ப இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பால் நியூமன். அவர் என்ன பண்ணாருன்னா, விடுதலை புலிகளை குற்றம் சாட்டி ஆவணத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கின்றார். அதை சிங்கள அரசு சொல்லவில்லை. சிங்கள அரசு சொல்லவில்லை. அவர் கொண்டு போய் வைக்கிறார். அவர் தான் இவர் பொறுப்புல கொண்டு போய் உட்கார வச்சார். இல்ல இப்ப அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி மறுத்துட்டாங்க. என்னதுக்கு? நாம் தமிழர் கட்சி அது ஆவணமாகிவிட்டது. சரிங்களா? இப்ப இதெல்லாம் இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்திய அரசு இந்த கொலையிலே பங்களிப்பு செய்திருக்கிறதுன்னு மே 14க்கும் ஆவணங்கள். நாங்கள் டாக்குமெண்ட்டா பிரசன்ட் பண்றோம். ஆவணங்களா குடுக்குறோம். சீமான்ட்டயும் குடுக்குறோம். பல்வேறு கட்சிகள்ட்ட குடுக்குறோம். சீமான் அது குறித்து பேசவே இல்ல. இந்திய அரசு என்னென்னலாம் இது வந்து பாலச்சந்திரனை கொலை செய்தது. இந்திய அரசினுடைய உத்தரவின் கீழ் தான் கொலை செய்தது என்று நாங்க சொல்றோம். அதுக்கு ஆதாரங்களையும் நாங்க தர்றோம். இந்த ஆவணங்கள் அடிப்படையில இத பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு வார்த்தை அத பத்தி பேசல. ஒரு வார்த்தை அத பத்தி பேசல. தனிப்பட்ட முறையில் சொல்றீங்களா? இல்ல மேடையில சொல்றீங்களா? வெளிப்படையான அவர் எங்க வேணா பேசட்டுங்க. இவர் இவ்வளவு பேசுறாரு. அவர் தன்னுடைய தலைவர் கூட இருந்தேன், போனேன், வந்தேன்னு பேசுறாரு. அந்த தலைவருடைய மகன் எப்படி கொலை செய்யப்பட்டான்? ஏன்னா, அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, பாலச்சந்திரன் படத்துல பார்த்தீங்கன்னா, முதல் படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ராணுவ உடுப்பு தெரியும். ஆள் தெரியாது. உடை மட்டும் போட தெரியும். அந்த உடை எங்களது கிடையாது. சிங்கள ராணுவத்தினோடது கிடையாது. அது இந்திய ராணுவத்தின் உடை என்று சொன்னது யாருன்னா, இலங்கையினுடைய தலைமை தளபதி, ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா. அவர் தான் சொல்றாரு. அந்த ஃபோட்டோல தெரியிற அந்த டிரெஸ் வந்து எங்களோடது கிடையாதுங்க. அந்த கேமோஃப்ளாஜ் மிலிட்டரி அவுட்ஃபிட். அது இந்தியாவுடைய அவுட்ஃபிட். விடுதலை புலிகள் வந்து அந்த அவுட்ஃபிட்ட போட்டு ஏமாத்தி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோலயும் ஒரு மீட்டா டேட்டா இருக்கும். மீட்டா டேட்டாங்கிறது எந்த நேரத்தில் எடுத்தது அப்படின்னு. அது மே 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு எடுத்தது. ஆனால் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டதாக மே 17, 18ல அறிவிச்சாங்க. யார் அறிவிச்சாங்க? இலங்கை அரசே அறிவிச்சது. இப்ப மே 19ஆம் தேதி அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப கைதானது பாலச்சந்திரன் என்கின்ற தகவல் சொல்லப்பட்டது. அது தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் கொலை நடந்திருக்கிறது. இவன் யார் என்று தெரிஞ்சு தான். அதனால தான்
அவனுக்கு வந்து அவன் யார் என்ன தெரிந்து அவனை உட்கார வைக்கிறாங்க இல்லையா? அவன் காத்திருக்கிற டைம் இருக்கு இல்லையா? அதுதான் நீங்க பிஸ்கட் சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கிற நேரத்துல புரிந்து கொள்வது. பார்த்த உடனே சுட்டிருந்தாங்கன்னா அந்த கதை வேற. அவன இடத்துல உட்கார வைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அவன் யாரு என்னன்னு விசாரிக்கணும். என்ன முடிவு வரணும். இந்த சமயத்தில் விக்கிலீக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மின்னஞ்சல் இருக்கு இல்லைங்களா? அந்த மின்னஞ்சல்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அதிகாரிகள் என்ன பேசுறாங்கன்னா, களமுனையில் என்ன நடக்கிறது என்பது இலங்கையினுடைய அதிகாரிகளுக்கு என்ன தெரிகிறதோ, அதை விட அதிகமாவே எங்களுக்கு தெரியும் என்று அவங்க இமெயில்ல போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? முள்ளிவாய்க்கால் என்ன நடக்கிறது என்பதை இந்திய அரசு கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறது. அப்ப பாலச்சந்திரன் கைது செய்யப்பட்டான் என்றால், தேசிய தலைவர் மகன் கைது செய்யப்பட்டான் என்றால், இந்தியாவுக்கு சொல்லாமலே இருந்திருப்பாங்க. இந்தியாவுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ராணுவ உடுப்பு எங்க உடுப்பு கிடையாது. இந்திய ராணுவத்து உடுப்புன்னு சரத் பொன்சேகா சொல்றாரு. ஆனால் புலிகள் தான் அதை போட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா புலிகள் அன்னைக்கு இல்லைங்கிறது அவங்களுடைய அறிக்கையில வெளிவந்திருக்கு. அப்ப அந்த ராணுவ உடுப்புங்கிறது இந்திய உடுப்பு இல்லை என்று இந்தியா மறுத்திருக்கணும். சரத் பொன்சேகா. இந்தியா மறுக்கல. அப்ப நாங்க இந்த கேள்வியை முன்வைக்கிறோம். இதையெல்லாம் பேசுங்கன்னு சொல்றோம். இப்படி ஒண்ணு நடந்திருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் அவரு எந்த இடத்துல விருப்பம் தெரிவிக்கல. எந்த இடத்துல விருப்பம் காட்டவே இல்ல. இத பத்திலாம் அவர் என்னைக்குமே பேசவே இல்ல. அவரு நேரடியா மேடையில ஏறி பிரபாகரன் எனக்கு ஆமக்கறி தந்தாரு, அரிசி கப்பல் சுட குடுத்தாரு, AK-74 குடுத்தாரு. இந்த கதைகளா பேசினார். இவ்ளோ துயரம் இருக்கிறது. 2002லைங்க நான் சொல்றேன் மனசு என்னால தாங்க முடியல. சொல்றேன் 2002ல அமைதி ஒப்பந்தம் போட்ட பொழுது, அமைதி ஒப்பந்தத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக சதீஷ் நம்பியார் என்கின்ற முன்னாள் ராணுவ தளபதியை இந்தியா அனுப்புகிறது. அவர்தான் அமைதி ஒப்பந்தத்தை உடைப்பதற்கான எல்லா திட்டங்களையும் போட்டுக் கொடுத்து 2009 இறுதி வரை 7 ஆண்டுகள் இலங்கையினுடைய ராணுவத்தை தலைமை எடுத்து போரை நடத்தியவர் சதீஷ் நம்பியார். அந்த சதீஷ் நம்பியாருடைய சகோதரர் விஜய் நம்பியார் அவர் யாருன்னா ஐநாவினுடைய துணைத் தலைவராக இருந்து இந்த போரை நிறுத்துவதற்காக அன்றைய ஐநாவின் தலைவராக இருந்த பான்கி முன்னால் இலங்கைக்கு அனுப்பப்பட்டவர். அவர் வந்து போரை நிறுத்தாமல் அவர் சகோதரன் சதீஷ் நம்பியாரினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இத்தனை பேர் கொலை செய்வதை அனுமதிக்கிறார். சரிங்களா? அப்ப நீங்க இந்த இத்தனை அதிகாரிகள் இருக்கு, இத்தனை பேரை கொடுக்கிறோம் நாங்க. இந்த நேரம் ஐநால விவாதத்துக்கு வருகிறது. இதை தடை செய்கின்ற, தடுக்கின்ற விவாதத்தை தடுக்கின்ற முயற்சியை ஐநாவில் கூட இந்தியா பிரதிநிதி செய்கிறார். கோபாலன் அச்சன் குளங்கரை என்கிறவர் முயற்சி செய்கின்றார். இது யாருமே கேட்கல. சரிங்களா? அப்புறம் MK நாராயணன் இந்த போரில் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறார். சிவசங்கர மேனன் இந்த போரில் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறார். பிரணாப் முகர்ஜி 70,000 பேர் தான் அங்க சிக்குண்டிருக்காங்கன்னு பேசுறோம். 4,5 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல. அப்ப இத்தனை தகவலை கொடுத்து இதையெல்லாம் பேசுங்கன்னு சொல்றோம். இதுவரைக்கும் இந்த பெயர்களை பேசியதே கிடையாது. பேசியதே கிடையாது. இவர்கள் மீது இது என்னன்னா, இந்தியாவுல நம்மல்லாம் வரி குடுத்தோங்க. நம்ம வரியில இந்த நாடு நடந்துட்டு இருக்குது. அப்ப நம்மளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை இந்திய அரசு செய்யுதுன்னு நம்ம கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது. அப்ப நமக்கு இந்திய அரச கேட்கணும். எப்படி இத செஞ்சீங்க? உங்களுடைய பங்களிப்பு வெளிப்படையாக கோத்தபய ராஜபக்சே பிபிசிக்கு கொடுத்த பேட்டியில இந்திய அரசின் உதவியோடு தான் இதை செஞ்சோம்னு குடுக்குறாரு. பாராளுமன்றத்துல அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது இது வெளிப்படையா பேசுவோம்னு சொல்றப்ப சீமான் எந்த இடத்துலயுமே அதை பேசல. இந்த அதிகாரிகள் எல்லாருமே இந்த பெயர்களை வெளியிடும். இந்த பெயர்களை சொல்லி இதற்காக நாங்க ஐநா அலுவலகத்தை முற்றுகையிட்டோம், இந்திய அலுவலகத்தை முற்றுகையிட்டோம், ஐநாவில் அறிக்கைகள் கொடுத்தோம். இத்தனை பேர் பேரோட இருக்காங்க குற்றவாளி. இந்தியால இருக்கிறாங்க. பேர சொல்லி பேசலங்கிறீங்க. இல்ல நீங்க குற்றவாளிகளை சுட்டி காட்டவே இல்ல. பேரை சொல்லி பேசுறது வேற, குற்றவாளியை சுட்டி காட்டுவது என்பது வேற. இவரெல்லாம் குற்றவாளின்னு சொல்றது. MK நாராயணன் சென்னையில கூட்டம் நடத்துறாரு. நீங்க ஏதோ பெரிய இவர் ஈழத்துக்காக பேசணும்னு சொல்லி பேசுறாரு. இத போரை நடத்தினவர்கள் குறித்தான எந்த விதமான குற்றச்சாட்டு என்ன இவர் இவ்வளவு குற்றச்சாட்டு இந்த கட்சி மேல அந்த கட்சி மேல எல்லாத்து மேலயும் பேசுறாரு இல்லையா? பெரியார் மேலாம் அவ்வளவு தூரம் பேசுறாரு. கண்ணு முன்னாடி உயிரோடு இருக்கானுங்களே, இந்த கொலை செஞ்சதுக்கான துணையா நின்றவங்க இருக்காங்களே, அவங்களை குறித்து என்னைக்காவது பேசியிருக்காரா என்றால் பேசல. ஆனால் விடுதலை புலிகள் மீது விசாரணை வர வேண்டும் என்ற தீர்மானத்திற்காக மக்களை திரட்டுறார், ஊர்வலம் நடத்துறார். இங்க இருக்க ஈழ ஆதரவோட அமைப்புகள் புலம்பெயர்ந்த தமிழர்களோட அட்டென்ஷனை ஈர்க்கிறது இல்ல. இவங்க 2 பேருக்கும் போட்டின்றதான் என்னுடைய கேள்வி. எங்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய அவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற தேவை எங்களுக்கு கிடையாது. நாங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு எங்களுக்கெல்லாம் நாங்க பண்ணுங்கிற தேவையில்லை இல்லை. இந்த கொலை எப்படி யாரால் நடத்தப்பட்டது? குற்றவாளிகள் யார்? அதை மக்கள் மட்டத்தில் சொல்லணும். அது வரலாறு என்னைக்காவது ஒரு கட்டத்திலேயாவது அந்த தகவலெல்லாம் எடுத்துக்கிட்டு அது நியாயத்துக்காக அது போராடணும். அவ்வளவுதான். நாங்க புலம்பெயர் தமிழர்கிட்ட நாங்க போய் பணமா வாங்கணும். எங்களுடைய சொந்த உழைப்பில் இதற்கான அத்தனை செலவு நாங்க தான் பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கு வரைக்குமே நாங்க புலம்பெயர் தமிழர்கிட்ட ₹1 நாங்க வாங்கல. பாதிக்கப்பட்ட சமூகத்துல போய் செத்தவங்க வீட்டுல போய் பிச்சை எடுக்கிற வேலையை நாங்க பார்க்க மாட்டோம். அண்ணாமலையை புகழ்ந்து பேசிய பழநெடுமாறன், காசி ஆனந்தன்,
இவங்க மேலலாம் கூட நீங்க அந்த நேரத்துல நீங்க விமர்சிச்சீங்க, விலகி இருந்தீங்க. ஆனா சங்கி சீமான்னு சொல்றீங்கல்ல, அந்த டோன் அவங்க மேல கூட வரலையே! இப்ப 2 மாரி இருக்குங்க. இப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு விவாதம் நடத்தி, உங்களுக்கான கோரிக்கைய நடத்துவது வேற. பாரதிய ஜனதா கட்சியினோட கோரிக்கைய நடைமுறைப்படுத்துறதுக்காக பேசுறது வேற. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க ஈழ கோரிக்கைக்காக பாஜகவோடு அவர் பேசுகிறார். கோரிக்கை என்னது? யாரோட கோரிக்கை? பிஜேபியோட கோரிக்கை அல்ல. ஐயா நெடுமாறனோட கோரிக்கை. ஈழத்தமிழர்களுடைய ஒரு கோரிக்கை. அரசியல் கட்சி, ஆளும் கட்சின்ற அடிப்படையில ஆளுங்கட்சி பேசுறாங்கன்னு சொல்றீங்க. அடிப்படையில இந்த கோரிக்கைய நீங்க நடைமுறை பண்ணி குடுங்கன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. நாங்க அவங்க கிட்ட போய் பேச முடியாதுங்கிற இடத்துல நாங்க நீங்க போய் பேசுங்க. நாங்க வர முடியாதுங்கிற இடத்துல நாங்க முரண்பட்டு நிக்கிறோம். இது ஐயா நெடுமாறன் அவர்கள் வைக்கக்கூடிய ஈழ கோரிக்கைக்காக ஒரு கட்சியோடு பேசுவது. ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவரோட பேசுவது. ஆனால் பாஜகவினுடைய கோரிக்கை இருக்கு இல்லையா? பெரியாரினுடைய பிம்பத்தை சிதைப்பது என்கின்ற அவரது வேலை திட்டம் இருக்கு இல்லையா? அதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒருத்தர் வருவது என்பது வேறு. 2ம் வேற வேற. இது பிஜேபிக்கு நீ கூலி வேலை பார்க்கிறது. இது பிஜேபியோட உங்களுக்கான விவாதத்தை நடத்துவது. உங்கள் கோரிக்கை விவாதம் நடத்துவது. ஒரு கோரிக்கை ஒரு கட்சியோட விவாதம் நடத்துவது ஜனநாயகம் தான். அது தவறுமே கிடையாது. ஒரு கோரிக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒருவரோடு சேர்ந்து போராடுவது, கேள்வி கேட்பது என்பது தேவைதான். இன்றைக்கு நாங்க பல அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்றோம். அதுக்காக எல்லா அமைப்போட எல்லா புள்ளிகளிலும் உடன்பட்டவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. அந்த குறிப்பிட்ட கோரிக்கைக்காக நாங்கள் இணைந்து பேசுகின்றோம். அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும். ஏனால் மக்கள் நல்லா இருக்கணும். அவ்வளவுதானேங்க. அதுக்காக யாரோட வேணா போய் பேசலாம்ல. ஈழ மக்கள் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக அவங்க பிஜேபியோட பேசணும்ன்றாங்க. ஏன்னா பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. அவங்க எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அதோட போய் பேசி தான் இந்திய அரசோட பேசணுங்கிற நிலைமை வருது. அதை பேசுகிறார்கள். அது வேற. நீ பிஜேபிக்கு என்ன அஜெண்டா இருக்குதோ, அவனுக்கு முருகன ஒரு சாமியா வச்சு இங்க ஒரு அரசியல் பண்ணணும். அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய பெரியார திட்டணும். இங்க இருக்கிறவங்கலாம் ஜாதிங்கிறத குடின்னு சொல்லி பேசி மக்கள மறுபடியும் ஜாதி வெறிக்குள்ள தள்ளணும். இதையெல்லாம் பண்றது இருக்கு இல்லையா? இதுதான் சங்கி சீமான்னு சொல்றதுக்கான எல்லா காரணம். நீங்க சங்கி என்பவன் அவர் சொல்றபடி பார்த்தா தோழன். யாருக்கு தோழன்? நண்பன். இந்துத்துவ அமைப்புக்கு நண்பன். அது இந்துத்துவ அமைப்புக்கு நண்பனாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க யாருடைய கொள்கையை முன்னெடுக்கிறீர்கள்? இப்ப தமிழ்நாட்டுலங்க அவர் இப்ப பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, திராவிடன்னு பேர் வைக்காம, பெரியார் பேர சொல்லாம, காமராஜர் பேர சொல்லாம கட்சி நடத்தியது நான்னு பேசுறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கூட திராவிடம் இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியில கூட தான் திராவிடம் என்ற பெயர் இல்ல. இது ஒரு சாதனையா? இல்ல ஆனா அவங்கலாம் திராவிட கட்சிகளோட கரைஞ்சுட்டாங்க. என்னங்க? சமரசமாயிட்டாங்க. அதாவதுங்க, சீட்டுக்காக சமரசமாயிட்டாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேங்கிறாரு. இது வேற என்ன சாதிச்சீங்க? அவங்க சீட்டுக்காக போய் நின்னு சமரசமாகியோ, ஆகாமலேயோ கோரிக்கைகளை நகர்த்துக்கிறாங்க. அந்த மக்களுக்கு தேவையானத செய்யறாங்க. சரிங்களா? இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. அவங்க ஒப்பந்த ஊழியர்களுக்காக போராடுகிறார்கள். கூட்டணி கட்சியில இருந்தாலுமே கூட. கோரிக்கை வைக்கிறாங்க, போறாங்க, பேசுறாங்க. டங்ஸ்டன் துறை சுரங்கத்துக்கு எதிராக இவரு மதுரையினுடைய எம்பி சு. வெங்கடேசன். அவர் என்ன பண்றாரு? திமுக அரசோட பேசி தடுப்பதற்கான வேலைகளை செய்கிறாரு. அப்ப உங்களுக்கு மக்கள் நலனுக்காக நீங்களும் ஒரு 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 வேலைய செய்யறது முக்கியமா? உங்க வீம்புக்காக நின்னுகிட்டு எங்களுடைய வீம்பு நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொல்லி பேசுறது முக்கியமா? சரி இப்ப நீங்க தனியா நின்னுருக்கீங்கன்னா, நீங்க ஏதோ சாதிச்சிருக்கணும்ல. ஏதோ போராட்டத்துக்கு நடத்தியிருக்கணும்ல. இப்ப திமுக, அதிமுக 2க்கும் இல்லாமல் 2 கூட்டணியும் இல்லாம, ஐயா வைகோ அவர்கள் நியூட்ரினோ திட்டத்திற்காக பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்து, கிராமம் கிராமமா மக்களை சந்தித்து, பிரச்சார பயணம் செய்து, நடைபயணம் செய்து, வழக்கு நடத்தி நியூட்ரினோ திட்டத்த நிறுத்தினார்ல. இதே மாரி முல்லை பெரியாறுக்கு 11 இடங்கள் கேரளாக்குள் நுழையக்கூடிய இடங்கள்லாம் மறியல் நடத்தி, மக்கள திரட்டி, அங்க இருக்கக்கூடிய பலரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்தி நிறுத்துனாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்த செய்யுங்க. அன்னைக்கு திமுக, அதிமுக இல்லாம தான் அவர் செஞ்சாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஜாதிய ரீதியான பிரச்சனைகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவத்தோட தான் எல்லா இடத்துக்கும் போய் நிக்கிறாரு. அங்க லோக்கல்ல போய் திமுக கட்சி கூட நிக்குதா என்ன? இல்ல. அப்ப இது எல்லாமே ஒரு கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசுறாங்க. இப்ப இவ்வளவு பேசுறாரு இளைஞர் ராணுவம் தமிழ் மீனவனை கொல்லுது. என்ன பண்ணாரு? 15 வருஷத்துல? மாணவன் அடித்தால் மீனவன் அடிப்பேன்னு சொல்லி அன்னைக்கு பேசி ஜெயிலுக்கு போனாரு. எப்ப? கலைஞர் ஆட்சியில் 2010ல. மாணவன் அடிச்சுட்டு மீனவன் அடிச்சுட்டே தான் இருக்கிறான். என்ன பண்ணாரு அவரு? ஒண்ணும் பண்ணல. நெய்தல் படை கட்டுவேன்னாரு. எப்படி கட்ட முடியுமா? இந்தியா அனுமதிக்குமா? அதெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தானே. அப்படி கட்ட முடியாதுல்ல. ஒரு படை கட்டுவதற்குலாம் ஒரு மாநில கட்சிக்கு அதிகாரம் கிடையாது. அது மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தான். மாநில அரசு பண்ண முடியாது. மாநில அரசு பண்ண முடியாது. அப்ப இது மாதிரியாக தொடர்ச்சியாக வாய்க்கு வர்றது, மேலோட்டமா பேசுறதெல்லாம் பேசி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை மடைமாட்டுகின்ற வேலையை செய்கிறாரு. அதான் சொல்றேனே ஈழ அரசியலுக்கு நேர்மையாக இல்ல. இப்ப திமுகவே அவரு எதிர்க்கல அப்படின்னு சொல்றீங்க. இப்ப விஜய் திமுகவ கடுமையா எதிர்க்கிறார்ல. அந்த நிலைப்பாட்டு எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவரு பின்னாடியே ஒரு நீங்க கேட்ட இளைஞர் கூட்டம் முதல்ல ஒண்ணு இருக்கு. சொல்லிர்றேன். அ. இப்ப அவர் என்னன்னா, திமுகவ மேடையில திட்டுவாருங்க. ஏன்னா, அவர் புலம்பெயர் தமிழர்களுக்கு மேடையில திட்டுறதா, போராட்ட திட்டுறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர் திட்டுறாருன்னு மட்டும் தெரியும்.
திமுக மேல நம்மளுக்கு இருக்கக்கூடிய வருத்தம், கோவம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஏமாற்றம்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து பார்க்கும் பொழுது, நம்மளுக்கு என்ன மனசுக்கு சற்று ஆறுதலா இருக்குற இடம் தான். அதுக்காக திட்டுறது, அதுக்கப்புறம் நேரா உண்டியல் போட்டு வசூல் பண்ணிருவாரு அவரு. அதுக்கு தான் பண்றாரு அவரு. வேற எதுக்கும் பண்றதில்ல. திமுக வேற மக்களே திரட்டலைன்னா என்ன பண்ணுவார்? 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியிலே இல்ல. அந்த சமயத்துல போய் என்ன பண்ணியிருக்கணும்? ஈழத்துக்கு ஆதரவா ஏதோ ஒரு வேலைய நடத்தியிருக்கணும். அப்பவும் எதுவும் செய்யல. அப்ப அதனால திமுகவை எதிர்ப்பது என்பதெல்லாம் நாடகம். நாங்க தானே திமுகவுக்கு எதிரா போராட்டம் பண்ணி 6 வழக்கு வாங்கியிருக்கிறோம். சீமான் என்ன வழக்கு வாங்கியிருக்கிறாரு? அதிமுகன்றது கிளை, வேறுன்றது திமுகன்னு தானே அப்ப பேசுனாரு. இது எல்லாமே இது இது வந்து அதிமுக ஒத்துக்குமா அது? இவரா பேசிட்டு இருப்பாரா? இவரா பேசிட்டு இருப்பாரா? கிளை வந்து வேர் இல்லாம தான் ஆட்சியில இவ்வளவு காலம் இருக்குதா அது? இவ்வளவு காலம் அப்படிதான் இருக்குதா? இவரு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா அது உண்மையாயிருமா என்ன? அப்ப இவரு எதோட கிளை? இவர் எதோட கிளை? இந்த நாம் தமிழர் கட்சியை உருவாக்கியவர் பெரியாரிஸ்டுகள் தான். திராவிட இயக்கத்தவர் தான். அதோட கிளை தானே அது. அப்ப இது மேலோட்டமா அதான் சொல்றேங்க. இவர் நேரடியா நின்னு பேசினாருன்னா அம்பலமாயிருவாரு. அதனால தனியா நின்னு மேடை போட்டு தனியா பேசிட்டு போவாரு. அவருக்கும் ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்தி மேடைய பேசி வீடியோ எடுத்து போட்டு வசூல் பண்ற வேலைய தவிர வேற எந்த வேலையும் பண்ண மாட்டாரு. திமுகவும் எதிர்க்க மாட்டாரு. அதிமுகவும் எதிர்க்க மாட்டாரு. அவர் எடப்பாடி ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிருவாரு. மோடி சிறப்பா ஆட்சி பண்றாருன்னு சொல்லிருவாரு. ஜெயலலிதா அம்மையார் சிறப்பான ஆட்சி தந்தாங்கன்னு சொல்லிருவாரு. சீமான் ஜெயலலிதா அம்மையாருக்கு நன்றி தெரிவித்து வேலூர்ல தான் நடைபயணம் நடத்துறேன். இங்க இருந்து நன்றி கூட்டம் நடத்துறேன். எல்லாத்தையும் பண்ணிருவாரு. அவரு ஆளுங்கட்சி யார் இருக்கோ அவங்க கூட எப்படி சமரசம் பண்ணணுமோ அப்படி சமரசம் பண்ணிக்குவாரு. திராவிட சுடுகாடுலாம் பேசியிருக்காரு. அதான் சொல்றேங்க. எல்லாமே பேசுவாருங்க அவரு. எடப்பாடிக்கு எதிரா பேசுவாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு எதிரா பேசுவாரு. எடப்பாடியாருக்கு ஆதரவா போய் நிப்பாரு. அதுக்கப்புறம் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவா நிப்பாரு. அப்ப சசிகலா அம்மையாருக்கு எதிரா போய் நின்னு பேசுவாரு. ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரா பேசி சசிகலா அம்மையார்ட்ட போய் நிப்பாரு. அவருக்கு என்ன முரண்பாடு நம்ம சொல்ல? எத விட்டு வச்சிருக்கிறாரு சரி, அவரு? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது இன்னொரு விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? ஆ விஜயோட அரசியல் பயணம் இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் ஆரம்பிக்கட்டும். அது எப்படி நடத்துறான்னு களத்துல பார்க்கலாம். இருந்து தொடங்கிட்டேன்னு சொல்லிட்டார்ல. நல்லது நடக்கட்டும். அது அடுத்து எந்த கட்டத்துல நடத்துறாருங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து மதிப்பீடு செய்ய முடியும். அவர் வந்து தமிழ் தமிழ் தேசியம், திராவிடம் என்ற 2யும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன அளவுல மகிழ்ச்சி. ஆனா இதுக்கப்புறம் அவர் என்ன அரசியல் நடத்துறாருங்கிறத நம்ம பார்க்க முடியும். நாளைக்கு வந்து இதே கருத்துல நின்று திராவிடம் குறித்து அவர் ஆழமான கருத்துக்களை பேச வேண்டும். தமிழ் தேசியம் குறித்த ஆழமான கருத்துக்களை பயிற்றரங்களை செய்யணும். மக்கள் திரள் போராட்டங்கள்லாம் பல்வேறு மக்கள் திரள் போராட்ட அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். அப்பதான் ஒரு ஜனநாயக அமைப்பு, ஜனநாயக அரசியல் என்பது வெளி என்பது நடக்கும். அப்படி எல்லாருமே வரணும்னு தான் விரும்புறோம். நம்ம என்னன்னா கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாடு நம்ம நம்ம நாடுங்க அது. நம்ம மக்களுங்க. அவங்க பிரச்சனை தீர்க்கறதுக்கு எல்லாம் ஒண்ணா வருவோம். அப்படிதான் நான் வந்து பார்க்குறேன். இந்த கட்சி பெருசு, அந்த கட்சி பெருசு அப்படிலாம் நான் பார்க்கல. நான் நாம் தமிழருக்கும் அதான் அவர்ட்ட சொல்றேன். இத்தன வருஷமா நாங்க ஏன் பேசாம இருந்தோம்? ஏதோ ஒரு இடத்துல வாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்வோம்ன்னு. அவரு கடைசி வரைக்குமே இப்படியே நின்னாரு. கடைசியில ஒரு இடத்துல அப்பட்டமா போய் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்துட்டாரு. இப்ப இதுக்கப்புறமும் அவர வந்து அம்பலப்படுத்தினா அந்த இளைஞர்கள காப்பாத்த முடியாதுங்கிறது தான் பேசுவோம். கால்ல விழுந்துட்டாருன்னா யார் கால்ல? சங்கிகளின் கால்ல தான் விழுந்தாரு. வேற ஒண்ணும் இல்ல. அவர் வந்து என்னங்க, பெரியாரை திட்டி ஈரோட்டுல ஓட்டு வாங்க முடியுமா? இல்லையா? எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்க முடியும்னு ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. பெரியார் பிறந்த மண்ணில் பெரியாரை அவதூறாக பேசி ஓட்டு சதவீதத்தை காட்டணும்னு சொல்லி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் திட்டமிடுகிறது. இவர் அந்த வேலைய செய்றாரு. இப்ப பிஜேபியினுடைய ஓட்டையும் வாங்கிக்கிட்டு, நாம் தமிழரோட ஓட்டையும் சேர்த்தோம்னா, ஒரு கணிசமான ஓட்டு விகிதம் வரும். இந்த ஓட்டு விகிதத்த வச்சுக்கிட்டு, பெரியார் பிறந்த ஊரில் பெரியாருக்கு எதிராக பேசி, இவ்வளோ சதவீத ஓட்டுக்களை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காட்ட விரும்புகிறது. பாஜக காட்ட விரும்புகிறது. அதற்கு இவர் வந்து கூலி வேலை பார்க்க போயிருக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு. நீங்க ஈரோட்ல வேணா பெரியார் பேர சொல்லி, பெரியார் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாரு. நான் இன்னொன்னு சொல்றேன். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்ன கருத்தெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கிருவீங்களா? தனிநாடு வாங்க வேண்டும். தமிழன் தனித்து நிற்கணும்னு சொல்லி பேசுவீங்களா? தமிழ் தேசியம்னு பேசுறீங்களே. தமிழரசன் சொன்னாரே, தனித்தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று போராடி படைகட்டி சண்டை போட்டு அதுக்காக செத்து போனாரே தமிழரசன். நீங்க தமிழ் தேசியவாதி தானே? அவர் தமிழ் தேசியம். அவர் கருத்த சொல்லி நீங்க ஓட்டு வாங்கிருவீங்களா? இந்த துணிச்சல் கிடையாதுல்ல. தைரியம் இல்லன்னா அப்புறம் எதுக்கு இந்த பேச்செல்லாம் பேசிட்டு? பெரியாரின் கருத்துக்களை சொல்லி தான் இத்தனை காலமும் இந்த அரசியல் ஜெயிச்சிருக்குது. பெரியார் கருத்துக்களை மறுத்த காரணத்தினால தான் காங்கிரஸ் தோற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தோற்றிருக்குது. அவ்வளவுதான் விஷயம். நன்றி. பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றி.